Okay, now listen. லாஸ்ட் கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம் அப்படின்னா ஓஎஸ்எல். ஓஎஸ்ஐ அப்படின்றது ஓப்பன் சிஸ்டம் இன்டகிரேஷன். இது ஒரு ஸ்டாண்டர்ட் அப்படின்றது ஒரு பொதுவானது. எதுக்கு பொதுவானதுன்னா நெட்வொர்க்ல டேட்டா சென்ட் பண்றதுக்கும் ரிசீவ் பண்ணதுக்கும் பொதுவான ஒரு விஷயம் தான் ஓஎஸ்ஐ. இதுல டோட்டலா 7 லேயர் இருக்கு. அப்ளிகேஷன், பிரசன்டேஷன், செஷன், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க். ஓகே, சூப்பர். அப்ப நாங்க எந்த டேட்டா நெட்வொர்க் வழியா அனுப்பிச்சாலும் இந்த ஓஎஸ்ஐ லேயரை தாண்டி தான் போகுது. இப்போ பிங் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, அப்ளிகேஷன்ல எக்கோ டேட்டா ஜெனரேட் ஆகும் வித் ஹெல்ப் ஆஃப் ஐசிஎம்பி. பிரசன்டேஷன் லேயர்ல ஃபார்மட் என்கேப்சுலேஷன், செஷன் லேயர்ல டைம் என்கேப்சுலேஷன், டிரான்ஸ்போர்ட் லேயர்ல ஏதோ ஒரு என்கேப்சுலேஷன், நெட்வொர்க் லேயர்ல சோர்ஸ் ஐபியும் டெஸ்டினேஷன் ஐபி என்கேப்சுலேஷன் ஆகும். அதுக்கு பேர் தான் பாக்கெட் என்கேப்சுலேஷன். அதுக்கப்புறமா டேட்டா லிங்க் லேயர், சோர்ஸ் மேக்கும் டிமேக் என்கேப்சுலேஷன் ஆகணும். ஆனா தெரியாது. அப்போ யாரு வருவார்னா ஏஆர்பி, ஈத்தர்நெட் வில் கால்ஸ். சூப்பர் குட். ஈத்தர்நெட் கால்ஸ் ஏஆர்பி. ஏஆர்பி ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சு உங்களுக்கு மேக் அட்ரஸ் சென்ட் பண்ணும். ப்ராட்காஸ்ட் ஆகும், யூனிகாஸ்ட் ஆகும், ஆர்க் டேபிள், நிறைய கான்செப்ட் படிச்சிருக்கோம். ஆஃப்லைன் ரிசல்ட் சூப்பரா இருக்கு, நிறைய இன்ட்ராக்ஷன் பண்றீங்க. ஆன்லைன் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நம்புறோம். ஓகே, ஜஸ்ட் மினிட். இன்னைக்கு நம்ம என்ன படிக்க போறோம் அப்படின்னா, எஸ் எஸ் வெரி குட் மார்னிங். நான் சொல்லவே மறந்துட்டேன். ஆன்லைன் மெம்பர்ஸ், ஆஃப்லைன், வெரி குட் மார்னிங். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம டார்கெட் நோக்கி தான் போயிட்டு இருந்தோம். பேரரசுங்க, நம்ம டார்கெட் என்ன? 2 கம்ப்யூட்டருக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணோம். உங்களுக்கு 6 கிளாஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். 6 7 கிளாஸ் முடிஞ்சிருக்கும். 6 முடிஞ்சிருக்கு. இந்த 6 கிளாஸ்ல நான் தரமா ரெடி பண்ணி வச்சிருக்கேன். 2 பிசியை கையில கொடுத்தா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி, பிங் பண்ணி, சிஸ்டம் நேம் வச்சு பிங் பண்ணி, தென் ஃபோல்டர் ஷேரிங்கு, ஆர்டிபி கம்யூனிகேஷன் எல்லாமே காமிச்சிட்டு நம்ம டார்கெட்டை முடிச்சாச்சு. இதுக்கு மேல இது பிடிச்சிருக்கவங்க படிக்க ஆரம்பிக்கலாம். காசு கொடுத்து நீங்க வேற படிச்சுதான் தீரணும். ஆனா என்ன சொல்றேன்னா, சார் இது வழியா நல்லா போயிருக்குன்னா இன்னும் நல்லா படிக்கலாம். சார் இது வழியுமே நான் ஒழுங்கா படிக்கல, இது வழியுமே நீங்க சொல்லி கொடுத்தது எனக்கு புரியலன்னா இதுக்கு மேலேயும் யார் சொல்லி கொடுத்தாலும் புரியாது. அதுதான். ஏன்னா பேசிக்ல முடிச்சாச்சு. 2 பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் முடிச்சாச்சு. இன்னும் நம்ம பேட்ச்ல ஒரு சில பேர் நெட்வொர்க் எடி தெரியாம, ப்ரிஃபிக்ஸ்ல தெரியாம, ப்ராட்காஸ்ட் எப்படி தெரியாம இன்னும் பேட்ச்ல 5 பேர் இருப்பாங்க. என்ன அந்த 5 பேர் யாருன்னு இனிமே கொஸ்டின் கேட்கதான் அது சுபாஷா ஸ்வேதாவான்னு தெரியும். ஓகே, மாட்டிப்பாங்கல்ல. திடீர்னு ஒரு ஐபி கொடுத்து அதோட ப்ரீவியஸ் ஐபி என்னன்னு கேட்டா தப்பா சொல்லுவாங்க. ஒன்னு தப்பானாலும் டோட்டலா அவுட். அப்ப இனிமே போதான் அந்த 5 பேர் யாருன்னு கண்டுபிடிக்க முடியும். கண்டிப்பா 5 பேர் இருப்பாங்க. இன்னும் நெட் பேஸ் பத்தி தெரியாது, இன்னும் ஃபோல்டர் ஷேரிங் எப்படி பண்ணணும்னு தெரியாது, இன்னும் ஓஎஸ்எல் லேயர்ல நெட்வொர்க் லேயர்ல என்ன நடக்கும்னு தெரியாம 5 பேர் இருக்கதான் செய்வாங்க எல்லா பேட்சுக்கும். அந்த 5 பேர்ல உங்க பேர் வராம நீங்க பாத்துக்கணும். நான் ஒண்ணும் பண்ண முடியாதுல்ல, நான் சொல்லி கொடுத்தேன். சரி, அப்போ டார்கெட்லாம் முடிச்சாச்சு. அப்ப இன்னைக்கு என்ன பண்ண போறோம்னா, we want to form a network for 3 computers. இதுவரையும் நம்ம 2 கம்ப்யூட்டருக்கு எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணலாம் அப்படின்னு படிச்சோம். இனிமே 2க்கு மேல, அது 3 கம்ப்யூட்டரும் 30 கம்ப்யூட்டரும், ஓகேவா? 2க்கு மேல எப்படி நெட்வொர்க் ஃபார்ம் பண்றது? அப்போ we have 3 devices. இந்த கம்ப்யூட்டர் பேர் ஏன்னு வச்சுக்கோங்க, இந்த கம்ப்யூட்டர் பேர் பின்னு வச்சுக்கோங்க, இந்த கம்ப்யூட்டர் பேர் சின்னு வச்சுக்கோங்க. இந்த 3 கம்ப்யூட்டருக்கும் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நம்ம நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். எப்படி ஃபார்ம் பண்ணலாம்னு குழந்தை மாதிரி பேசணும், பெரிய ஆள் மாதிரி பேசக்கூடாது. குழந்தைனா என்னன்னா, நான் என்ன சொல்லி கொடுத்தனோ அதுல இருந்து பேசணும். சரி, எப்படி ஃபார்ம் பண்ணலாம் 3 கம்ப்யூட்டருக்கு? யூடிபி கேபிள் வாங்கணும், கிரிம் பண்ணணும், கிரிம்லாம் பண்ணியாச்சு. இப்போ எங்க இருந்து எங்க கனெக்ட் பண்ணலாம்? ஏ டு பி ஒரு யூடிபி கேபிள் போடணும். அடுத்தது பி டு
சி ஒரு யூடிபி கேபிள் போடலாம், வேணும்னா சி டு ஏ ஒரு யூடிபி கேபிள் போடலாம். அப்படி போட போறீங்கன்னா ஒரு பிசிலையும் எத்தனை நிக்கார்டு இருக்க மாதிரி பார்த்துக்கணும்னா 2 நிக்கார்டு. ஏன்னா ஒரு நிக்கார்ட்ல ஒரு கேபிள் தான் கனெக்ட் பண்ண முடியும். சரி சரி 2 நிக்கார்டு போட முடியுமானா தாராளமா போட முடியும். அடிஷ்னலா நீங்க 2ல இருந்து 3 நிக்கார்டு வரையும் ஆட் பண்ணிக்கலாம். பேஸ்ட் ஆன் யுவர் மதர் போர்ட். உங்க மதர் போர்ட் எத்தனை நிக்கார்ட் சப்போர்ட் பண்ணுதுன்னு பொறுத்து. ஹை எண்டா வாங்குனீங்கன்னா 32 வரையும் போடலாம். ரொம்ப காசு, லேக்ஸ் கணக்குல சர்வர்னு வாங்க, அது அப்புறமா படிக்கலாம். அப்போ நீங்க உங்களோட பேஸ் நார்மல் டெஸ்க்டாப்லயே அடிஷனல் நிக்கார்ட் போடலாம். போட்டாச்சு. அப்போ ஒரு ஐபி கிடையாது, ஏன்னா ஐபின்றது பிசிக்கு கிடையாது, நிக்குக்கு. அப்போ ஒரு நிக்கார்டுக்கு ஒரு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். சரி, ஐபி கான்ஃபிகரேஷன் நல்லபடியா முடிச்சாச்சு. அப்போ இந்த செட்டப்புக்கு பேர் தான் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். ஃபார்ம் ஆயிருமே, எந்த தப்பும் கிடையாது, தாராளமா ஃபார்ம் பண்ணலாம். பட் இப்போ என்கிட்ட டின்னு ஒரு கம்ப்யூட்டர் இருக்கு. இந்த டி கம்ப்யூட்டரையும் இந்த நெட்வொர்க்ல நான் கனெக்ட் பண்ணணும். அப்போ இந்த டி கம்ப்யூட்டரும் இந்த நெட்வொர்க்ல கனெக்ட் பண்றதுக்கு நான் என்ன பண்ணணும்னா ஏ டு டி ஒரு கேபிள், பி டு டி ஒரு கேபிள், சி டு டி ஒரு கேபிள். அப்போ ஒரு பீஸ்லயும் எத்தனை நிக்கார்டு இருக்கணும்னா 3 நிக்கார்டு இருக்கணும். சரிப்பா, போட்டாச்சு. ஒரு பீஸ். அப்போ இங்க இ டு ஏ, இ டு பி, இ டு டி, இ டு சி. அப்போ ஒரு பீஸ்ல எத்தனை நிக்கார்டு இருக்கணும்? 4 பிசி, 5 பீஸ் வச்சுக்கோங்க. 1 2 3 4 5. இந்த 5 பிசி இன்டர் கனெக்ட் பண்றதுக்கு 4 கேபிள் வேணும், 4 நிக்கார்டு வேணும். அப்போ 100 பிசி இருந்துச்சுன்னா அத்தனை நிக்கார்டு வேணும். அத்தனை நிக்கார்டு உங்களால ஆடே பண்ண முடியாது. நார்மலா உங்க வீட்டுல வச்சுக்க டெஸ்க்டாப் அடிஷனலா 2 போடலாம், மொத்தம் 3 தான் இருக்குமே. 4வது அவ்வளவு சீக்கிரமா போடவே முடியாது நார்மல் மதர் போர்டுல. அப்போ பிரச்சனை என்னன்னா இந்த மாதிரி ஃபார்ம் பண்ண முடியும், பட் எனக்கு நிறைய நிக்கார்ட்ஸ் தேவைப்படுது. நான் வாங்கின பிரைஸ்ல கம்ப்யூட்டருக்கு அவ்வளவு நிக்கார்டே கிடையாது. அப்போ டுடே வி ஹாவ் a problem. The problem is we have multiple devices. நேத்து இந்த ப்ராப்ளம் இல்ல, இன்னைக்கு இருக்கு. ஏன் நேத்து இல்ல? 2 கம்ப்யூட்டர் தான் நல்லபடியா ஃபார்ம் பண்ணணும். அப்போ இன்னைக்கு நான் இன்னொரு கம்பெனிக்கு போறேன், அங்க இருக்க ஓனர் என்கிட்ட நிறைய பிசிக்கு நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண சொல்றாரு. நெட்வொர்க் இன்ஜினியர் நான் 2 கம்ப்யூட்டருக்கு படிச்சு வச்சிருக்கேன், 3 கம்ப்யூட்டருக்கு படிச்சிருக்கேன். ஆனா நான் போட்டது யூஸ் பண்ணா, நான் படிச்சதை யூஸ் பண்ணா நிறைய கேபிள் வேணும், நிறைய நிக்கார்டு வேணும். அவங்க இல்ல. அப்போ ப்ராப்ளம் இருந்தா ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா சொல்யூஷன் இருக்கும். அப்போ we want to buy a device. அந்த டிவைஸ்க்கு பேர் தான் HUB. we want to buy a device called as hub னு ஒரு டிவைஸ் இருக்கு. இந்த டிவைஸ் நீங்க வாங்கணும். சரி, இந்த டிவைஸ் பார்க்க எப்படி இருக்கும், இதை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஓகே மேபி கேமரால தெரியும் நினைக்கிறேன். ஸோ இதுதான் வந்து ஒரு குட்டி ஹப். ஓகே, சின்ன பாக்ஸ். இந்த பாக்ஸ்ல இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஈத்தர்நெட் போர்ட். ஓகே மேபி ஜஸ்ட் லாக். ஸோ இங்க இருக்கிறது எல்லாமே வந்து ஈத்தர்நெட் போர்ட். இதுல எத்தனை போர்ட் இருக்கு அப்படின்னா 8 போர்ட் இருக்கு. அப்போ இது வந்து ஒரு குட்டி ஹப். இந்த டிவைஸ் நீங்க வந்து கண்டிப்பா வாங்கணும். இதுக்குன்னு தனியா பவர் சப்ளை எல்லாம் கொடுக்கணும். பவர் சப்ளை இங்க இருக்கு. ஓகேவா, தனியா பவர் சப்ளை அடாப்டர்லாம் கொடுக்கணும். அப்ப இந்த டிவைஸ்க்கு பேர் தான் ஹப் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இந்த டிவைஸ்ல நீங்க எத்தனை பிசி கனெக்ட் பண்ணலாம்னா டோட்டலா 8 பிசிஸ் தான் கனெக்ட் பண்ண முடியும். இல்ல சார் அதிகமா இருக்குன்னா 2 ஹப் வாங்குங்க, இல்ல 3 ஹப் வாங்குங்க, இல்ல போர்ட்ஸ் அதிகமா வச்சு ஹப் வாங்குங்க. பட் 8 போர்ட்ஸ் தான் இருக்கு. 16 இருக்கு, நான் அப்புறமா காமிக்கிறேன். சரியா, இப்ப என்கிட்ட இருக்க ஹப்ல டோட்டலா 8 போர்ட்ஸ் இருக்கு. அப்போ இந்த ஹப் வாங்கிட்டு கனெக்ட் பண்ணுவோம். அப்ப ஹப்னா என்ன அப்படின்னா, எழுதலாம் வேணாம், கவனிங்க. நோட் டேக்கிங் பண்ணலாம், ஃபுல்லா எழுத வேணும். நோட் டேக்கிங்னா எதனா கதைலாம் பேசுறாருன்னா சார் எழுதிக்கலாம். இட்ஸ் யூஸ் டு கனெக்ட் மல்டிபிள் டிவைசஸ். இட்ஸ் யூஸ் டு கனெக்ட் மல்டிபிள் டிவைசஸ்.
then it's a broadcast device. Then it's a layer 1 device. இதெல்லாம் நம்ம explain பண்ணோம். Then வரன அவ்வளவு இது போதும். அப்போ we want to buy a device called as HUB hub அப்படின்ற டிவைஸ வாங்கணும். சரி, நான் வாங்குறேன். அப்ப ஹப்னு ஒரு டிவைஸ் வாங்கிட்டு அந்த டிவைஸ இங்க கொடுத்துட்டு எல்லா பிசில இருக்க கேபிளையும் நான் ஹப்ல கனெக்ட் பண்றேன். உன்னிப்பா கவனிங்க, முக்கியமான டிவைஸ் இவங்கெல்லாம். This is port number 1. This is port number 2. This is port number 3. ஓகே, ஹப்ல எல்லா போர்ட் நம்பரையும் கனெக்ட் பண்ணியாச்சு. இப்ப கதை என்னன்னா, நீங்க எந்த போர்ட் நம்பர்ல வேணாலும் கனெக்ட் பண்ணலாம், ஆர்டரா கனெக்ட் பண்ணலாம் கிடையாது. எந்த போர்ட் நம்பர் வேணாலும் நீங்க கனெக்ட் பண்ணிக்கணும். சரி, நான் இப்போ ஒரு டேட்டா அனுப்புறேன். இந்த டேட்டா அனுப்ப சொல்ல சோர்ஸ் மேக் என்னன்னா ஏ, டெஸ்டினேஷன் மேக் பி. ஓகே, நான் ஏ டு பி டேட்டா அனுப்புறேன். சோர்ஸ் ஏ, டெஸ்டினேஷன் பி. இப்போ இந்த டேட்டா இங்க இருந்து ஹப்புக்கு போகும் போர்ட் நம்பர் 1 வழியா. இப்ப ஹப்போட பிரின்சிபல் என்ன, ஹப் எப்படி வேலை செய்வாரு அப்படின்றத படிக்க போய். ஹப்னா என்னன்றதை விட அப்படி எப்படி ஒர்க் பண்றாரு. சரி, இப்போ ஒரு டேட்டா வந்திருக்கு. எந்த போர்ட் நம்பர் வழியா வந்திருக்கு? போர்ட் நம்பர் 1 வழியா ஒரு டேட்டா வந்திருக்கு. அப்போ போர்ட் நம்பர் 1 வழியா ஒரு டேட்டா வந்திருக்குன்னா அப்ப என்ன பண்ணுவாருன்னா ஒன்னும் எல்லாம் பிராட்காஸ்ட் பண்ணிடுவார். பிராட்காஸ்ட்ன்றது என்ன? அப்போ இங்க எத்தனை போர்ட் ரிமைனிங் இருக்குன்னா 2 இருக்கு, 3 இருக்கா? ஏ பிக்கு தான் அனுப்பணும். ஆனா அதெல்லாம் அப்ப பார்க்க மாட்டாரு. ஏ வந்த சிக்னலோட ஒரு காப்பிய போர்ட் நம்பர் 2 காமிச்சிருவாரு, இன்னொரு காப்பிய போர்ட் நம்பர் 3 காமிச்சிருவாரு. அப்போ ஏ டு பிக்கு அனுப்ப போற டேட்டா கண்டிப்பா சிக்கு கிடைக்கும். இப்ப சினால இதை ஓபன் பண்ண முடியுமா முடியாது? சினால இதை ஓபன் பண்ண முடியுமா முடியாது? சினால இதை ஓபன் பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னா புது பேட்ச் வந்துடலாம், இன்னைக்கு வீட்டுக்கு போலாம். சினால இதை ஓபன் பண்ண முடியுமா முடியாதா? முடியும்னா புது பேட்ச்ல போயிடலாம். யோசிச்சு பார்த்து சொல்லுங்க. முடியும்னு சொல்றது தப்பு, நான் சொல்றேன். முடியும்னா இந்த பேட்ச் நீங்க போயிட்டு அடுத்த பேட்ச் வரலாம். என்ன பேர் அரசு? நேற்று அட்டன் பண்ணல பண்ணலையா? யூடியூப்ல. அப்போ ஆஃப்லைன் அட்டன் பண்ணுங்களா ஒன்றும் தெளிவா இருக்குது. நேற்று கிளாஸ் கண்ணை திறந்து பாருங்க. சிபிசிக்கு டேட்டா கிடைச்சிருக்கு. இது ஓபன் பண்ண முடியுமா முடியாது? முடியும்னா புது பேட்ச் அடுத்த பேட்ச் போடுறேன், அடுத்த பேட்ச் படிக்கணும். முடியுன்றது தப்பு, நானே சொல்றேன். முடியும்ன்றது தப்பான ஆன்சர். முடிஞ்சா கண்டுபிடி, முடியுமா முடியாது? திருப்பி அதான் சூப்பர். அப்படின்னா the data is coming to C. What CPC will do means CPC will check a DMAC. The DMAC it's allocated to whom? B. வந்தது பிராட்காஸ்ட், டேட்டா பிராட்காஸ்ட் கிடையாது. நான் லெட்டர் எல்லாருக்கும் கொடுத்தேன். ஆனா லெட்டரோட 2 என்னன்னா ஸ்வேதாக்கு மட்டும்தான். வந்த பேக்கேஜோட டிமேக்கை பார்க்கணும். எப்படி வந்துச்சுன்னு பார்க்க கூடாது. எப்படி வந்துச்சுன்னா பிராட்காஸ்ட் தான் வந்துச்சு, ஆனா அது பிராட்காஸ்ட் பேக்கெட் கிடையாது. இது ரொம்ப உன்னிப்பா இறங்கி பார்க்கணும். வந்தது பிராட்காஸ்ட் தான், ஆனா பேக்கெட் பிராட்காஸ்ட் கிடையாது. பேக்கெட் எல்லாருக்கும் வந்துச்சு, ஒரு ஆள் அமிச்சாரு, எல்லாருக்கும் போச்சு, போன விதம் பிராட்காஸ்ட். ஆனா என்கிட்ட வந்த பேப்பர் டிமேக் என்னன்னு போட்டிருக்கு, டிமேக் பீன் போட்டிருக்கு. அதுக்குதான் மங்க பிடிக்கூடாது, உள்ள இறங்கி படிங்க. டிமேக்கை பார்த்து தான் ஓபன் பண்ணலாமா வேணாமா அப்படின்றத கணக்கு இருக்கு. டிமேக் என்ன? பி. அவர் என்ன இருக்காரு? டிமேக் என்னவா இருந்தா ஓபன் பண்ணலாம்? சிஆ இருந்தா ஓபன் பண்ணலாம். வேற அப்ப சுபாஷ் படிச்சிருக்காரு, என்ன சொல்றாரு? சேம் சிஆ இருந்தா இவர் ஓபன் பண்ணுவாரு, பிளஸ்
எல்லாமே எஃப்னு போட்டு தான் ஓபன் பண்ணுவாரு. திஸ் இஸ் கோயிங் டு பி ப்ரொஃபஷனல் எத்திக்ஸ் சொல்லல, தொழில் தர்மம். என்னன்னா அந்த பிசி ஓபன் பண்ணக்கூடாது, அப்படிதான் பிசியை கண்டுபிடிச்சிருப்பாங்க. அப்ப அந்த நிக்காடுக்கு வந்து ஓபன் பண்ண மாட்டாரு. டெஸ்டினேஷன் மேப் யாருக்கு வந்திருக்கு? பிக்கு வந்திருக்கு. அப்ப அவர்னால ஓபன் பண்ண முடியாது. புரியுதா? சரி, அப்போ சிபிசினால ஓபன் பண்ண முடியாது, பி கிடைச்சிச்சு. இப்ப பி என்ன பண்ண போறாருன்னா ரிப்ளை பண்ண போறாரு. அப்போ பி ரிப்ளை பண்ணணும்னா சோர்ஸ் வந்து பி, டெஸ்டினேஷன் வந்து ஏ. இப்ப இந்த டேட்டா திருப்பி போர்ட் நம்பர் 2 வழியா உள்ள போகும். போர்ட் நம்பர் 2 வழியா உள்ள போன டேட்டா அப்ப திருப்பி பிராட்காஸ்ட் பண்ணுவாரு. ஒரு டேட்டா போர்ட் நம்பர் 1 வழியா ஏக்கு போயிடும், இன்னொரு டேட்டா போர்ட் நம்பர் 3 வழியா சிக்கு போயிடும். இப்ப சினால இதை ஓபன் பண்ண முடியுமா முடியாதா? ஓகே. அப்போ டெஸ்டினேஷன் என்னன்னு போட்டிருக்குன்னா ஏன்னு போட்டிருக்கு, அவர் சி, அவரால் ஓபன் பண்ண முடியாது. அப்போ நிறைய கம்ப்யூட்டர் வச்சிருக்கீங்க அப்படின்னா அழகா ஆப் அப்படின்ற ஒரு டிவைஸ் வாங்கி எல்லா பிசியும் கனெக்ட் பண்ணிட்டு தாராளமா உங்களால நெட்வொர்க் ஃபார்ம் பண்ண முடியும். பட் அப்ப வாங்கினீங்கன்னா பிரச்சனையும் வந்துச்சு கூடவே. என்ன பிரச்சனைனா ஏபிசி பிபிசிக்கு டேட்டா அனுப்பணும்னா இந்த டேட்டா கண்டிப்பா சி கிட்ட போகும் ப்ராட்காஸ்ட். சினால ஓபன் பண்ண முடியல, ஆனா சி கிட்ட போதுல. அன்வான்டா போனாவே அது ப்ராட்காஸ்ட் தான். நேற்று கிளாஸ்ல பார்த்துருப்பீங்க. நான் ஒரு டேட்டா அனுப்புறேன், அது ஸ்வேதாக்கு அனுப்பணும். ஆனா சும்மா சும்மா தேவையில்லாம எல்லாருக்கும் போகுது. சும்மா போகுதுன்னா அதுக்கு பேர் தான் டிராபிக். ஏ டு பி டேட்டா போகுது, ஆனா சும்மா சும்மா சிக்கி போகும். அப்ப ஏ ஒரு 10,000 டேட்டாவை பிக்கு அனுப்ப போறாருன்னா அந்த 10,000 டேட்டாவோட ஒரு காப்பி கண்டிப்பா அப்படி யாருக்கு அனுப்பிச்சிருவாரு? சி அனுப்பிச்சிருவாரு. ஒரு ஆள் டேட்டா அனுப்புனாவே இவ்வளவு டிராபிக் ஆகுதுன்னா 3 பேரும் ஒரே டைம்ல 3 பேருக்கு டேட்டா அனுப்பிச்சாங்கன்னா கண்டிப்பா அவங்க அவ்வளவு டிராபிக் ஆகும். அப்ப ஹப்பு வாங்க சொல்லவே பிரச்சனையோட தான் வாங்குறோம். என்னன்னா அபியூஸ் பண்ணி தாராளமா நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணிக்கோங்க, ஆனா we will get a traffic issue. புரியுதா? ஒரு பிரச்சனை இருக்கு. சரி, இன்னொரு பிரச்சனையும் இருக்கு. என்னன்னா இப்ப ஹப்ல டோட்டலா 4 போர்ட் நம்பர் இருக்குன்னு வச்சுக்கோங்க. போர்ட் நம்பர் 1, 2, 3, 4. ஹப்போட மதர் போர்டுல எல்லாமே ஒரு சிங்கிள் பேரலல் லைன்ல தான் கனெக்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு சின்ன சர்க்கியூட், ஒரே சர்க்கியூட்ல தான் எல்லாமே கனெக்ட் ஆயிருக்கும். போர்ட் நம்பர் 1, 2, 3, 4. ஒன் டூ த்ரீ ஃபோர். போர்ட் நம்பர் 1ல ஒரு பிசி கனெக்ட் பண்றேன். இமேஜின் இட்ஸ் ஏ. போர்ட் நம்பர் 3 பி. போர்ட் நம்பர் 4 சி. ஹப்ல கனெக்ட் ஆயிருக்கு. அந்த உள்ள இருக்க பிளாக் லைன் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா இது அப்போட மதர் போர்டு. மதர் போர்டு பத்தி பேசு. இப்போ இவங்க எல்லாமே சிங்கிள் பேரலல் லைன்ல கனெக்ட் ஆயிருக்காங்க. இந்த சிங்கிள் லைன் அப்படின்றது என்னன்னா இந்த ஒத்தடி பாதை மாதிரி. இந்த ஒத்தடி பாதை அப்படின்றது ஒன் வே ரோட் பத்தி சொல்லல. ஒத்தடி பாதைன்றது ஒரு ஆள் ஏறி இறங்கிட்ட அப்புறமா தான் ஆப்போசிட்ல ஏற முடியும். அது ஒரு வழி பாதை. அப்படின்னா நான் ஏறப்பட்ட ஆப்போசிட்ல யாரா ஏறிட்டாங்கன்னா என்னாலே அந்த பக்கம் போக முடியாது, அவங்களாலையும் என்கிட்ட வந்து வர முடியாது. அப்ப கணக்கு என்னன்னா இப்ப ஏ டு சி டேட்டா போகுது, அதே டைம்ல சி டு பி டேட்டா போகுது. ஏ பிக்கு ஏ சிக்கு அனுப்புறாரு, அதே டைம்ல சி யாருக்கு அனுப்புறாருன்னா பிக்கு அனுப்புறாரு. அப்போ சிக்னல் எப்படி போகும் பாருங்க. போர்ட் நம்பர் 1 வெளியே போயிடும். போர்ட் நம்பர் 1 போனது ரைட் ஹேண்ட் சைட்ல வர ஆரம்பிக்கும். கரெக்டா? அதே டைம்ல சி அனுப்புறாரு. சி யாருக்கு அனுப்புறாரு அப்படின்னா சி வந்து பிக்கு அனுப்புறாரா? ஓகே. அப்போ இந்த சிக்னல் ஏ டு சி வருது, அதே டைம்ல நம்பர் அனுப்புறாரு. கண்டிப்பா இந்த சிக்னல் பிக்கும் போகும், அது பிராட்காஸ்ட், அதை விட்டுருங்க. இப்போ சி அனுப்புறாரு.
யாருக்குன்னா ஏக்கு. அப்போ இந்த சிக்னல் கண்டிப்பா இது உள்ள வரும். அப்ப ரெண்டு சிக்னலும் ஆப்போசிட் மோதுச்சுன்னா ரெண்டு சிக்னல் என்ன ஆயிடும்? லாஸ் ஆயிடும். ரெண்டு சிக்னலும் ஆப்போசிட் மோத சொல்ல லாஸ் ஆகும். இந்த லாஸுக்கு பேர் தான் கொலிஷன் அப்படின்றாங்க. ப்ராட்காஸ்ட் வேற, கொலிஷன் வேற. ஒழுங்கா படிக்கலைன்னா நாளைக்கு வந்தீங்கன்னா ரெண்டுமே ஒண்ணுன்னு நினைப்பீங்க. ஜஸ்ட் மினிட். ஓகே சார். ஸோ ப்ராட்காஸ்ட் வேற, கொலிஷன் வேற. ப்ராட்காஸ்ட்ன்றது எல்லாருக்கும் அனுப்புறது ப்ராட்காஸ்ட். கொலிஷன்றது ஒரே ரோட்ல ஒரே டைம்ல ரெண்டு பேர் வந்துட்டாங்கன்னா ரெண்டு பேர்னாலும் போக முடியாது, லாஸ் ஆயிடும். அந்த லாஸ்க்கு பேர் தான் கொலிஷன். எல்லா லாஸும் கொலிஷன் கிடையாது. ஆப்போசிட் மோதி லாஸ் ஆனாதான் கொலிஷன். சார் ஒரு கேபிள்ல சிக்னல் போய் இருந்துச்சு, சிக்னல் லாஸ் ஆயிடுச்சு, அது கொலிஷன் நினைச்சீங்கன்னா உங்க தப்பு. இப்படி கட்டா இருக்கணும், ஆப்போசிட் மோதி கட்டா இருக்கணும். அப்ப என்ன சொல்றாங்கன்னா அப்ப வந்து ஆஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்றாங்க. ஆஃப் டியூப்ளெக்ஸ் அப்படின்றது என்னன்னா, ஒரு ஆள் பேசி முடிச்சிட்ட அப்புறமா தான் இன்னொரு பேசி பேச ஸ்டார்டே பண்ணும். ஓகே, அது ஆஃப் டியூப்ளெக்ஸ். நான் உங்களுக்கு கொஸ்டின் கேட்ட அப்புறமா நீங்க என்ன கொஸ்டின் கேட்கலாம். நம்ம ரெண்டு பேரும் ஒரே டைம்ல ஆப்போசிட் கொஸ்டின் கேட்டா என் கொஸ்டின் உங்களுக்கு வராது, உங்க கொஸ்டின் எனக்கு வராது. அதுதான் ஆஃப் டியூப்ளெக்ஸ். நான் பேசி முடிச்சிட்டு அப்புறமா நீங்க பேசுனீங்கன்னா நல்லது. சரி, அப்ப ரெண்டு பிரச்சனை இருக்கு அப்யூஸ் பண்ணா, ப்ராட்காஸ்ட் பிளஸ் கொலிஷன். அப்போ யாருன்னா பிரச்சனையோடைய டிவைஸ் கண்டுபிடிப்பானா? கிடையாது. ஆனா நான் இப்போதான் சொல்யூஷன் அப்புன்னு சொன்னேன். அப்பு வாங்கலான்னு அப்பு வாங்க சொல்லவே ரெண்டு ப்ராப்ளம் வந்துருச்சு. அப்புறம் ஏன் அப்பு கண்டுபிடிக்கணும்? அப்ப ப்ராப்ளம் இருக்கே. ஹப் வந்து நெட்வொர்க் ஷேர் பண்றதுக்கு மட்டும் இருக்கும் சார், டேட்டா ஷேர் பண்றதுக்கு இருக்கு. அப்படின்னா ஹப்பை கண்டுபிடிக்க சொல்ல அவங்க இந்த ப்ராப்ளம்லாம் யோசிச்சே பார்க்க மாட்டாங்க. ஏன்னா அந்த டைம்ல இதெல்லாம் ப்ராப்ளமே கிடையாது. அந்த டைம்ல மல்டிபிள் டிவைஸை கனெக்ட் பண்ணா பெரிய விஷயம். ஒரு 10 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணி நெட்வொர்க் வந்துச்சு சார், இந்த மாதிரி 10 நிக்கார்டு தேவையில்ல, கரெக்டா? அப்ப 10 நிக்கார்டு இல்லாம 10 கம்ப்யூட்டரை கனெக்ட் பண்ணிட்டா ரொம்ப பெரிய விஷயம். அப்ப அந்த டைம்ல அப்புன்றது ராஜா தான். இப்ப வேணா நம்ம அப்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லிட்டு அப்ப ஓரமா தட்டி விட்டுறோம். ஓகே, அந்த டைம்ல நெட்வொர்க் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்ட ஹப்ன்றது ராஜா தான். அப்ப லாஜிக் என்னன்னா, ஒரு காலத்துல ஹப் ரொம்ப டாப் லெவல் இருந்திருக்கும், கண்டிப்பா இருந்திருக்கும். அந்த டைம்ல இதெல்லாம் இஷ்யூ கிடையாது. இதெல்லாம் இப்ப வந்து இஷ்யூவே கிடையாது. ப்ராட்காஸ்ட் பொல்யூஷன்லாம் அந்த டைம்லலாம் இதெல்லாம் ஒரு பெரிய இஷ்யூவே இருக்காது. கிளாஸ் டைம் என்ன? இப்போ கிளாஸ் டைம் கேட்கல, நம்ம கிளாஸ் டைம் என்ன? என்ன டைம் வரீங்க? பண்ணீங்களா ஆன்லைன்ல? ஓகே சூப்பர், அப்போ ஜாயின் பண்ணி. சரி, ஏன்னா லேட்டா வந்தீங்கன்னா டாபிக் புரியாது. வர சொல்ல முடிஞ்ச அளவுக்கு ஆன்லைன் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா பக்கா. ம், ஓகே. அப்போ த திங் இஸ், என்ன சொல்லியிருந்தோம்? அப்ப கண்டுபிடிக்க சொல்ல இதெல்லாம் பெரிய இஷ்யூ கிடையாது. நாள்பட தான் அது இஷ்யூ வரும். ஸோ எப்பவுமே எந்த டெக்னாலஜி கண்டுபிடிச்சாலும் அந்த டெக்னாலஜி ராஜா தான் அந்த அந்த ஜென்ரேஷன்ல. போவதான் அது இது இருக்கு அது இருக்கு அப்படின்னு அப்புறமா யூசேஜுக்கு வந்த அப்புறமா தான் அது இஷ்யூ வரும். புரியுதா? சரி, அப்போ ப்ராப்ளம் இருக்கு. ப்ராப்ளம் இருந்தா என்ன கண்டுபிடிப்பாங்க? சொல்யூஷன். அப்ப என்ன சொல்றாங்கன்னா இந்த டிவைஸை வாங்காதீங்கன்றாங்க. இப்போ இப்போ அப்ப கிடையாது. அப்போ அங்க இருக்க ப்ராப்ளம்லாம் இன்னொரு டிவைஸ்ல சரி பண்ணிருக்கணும். அந்த டிவைஸ்க்கு பேர் தான் switch. ஓகேவா? so we want to buy a device called as SWITCH, switch. அப்போ switch வாங்கும். switch definition இதே தான். it's used to connect multiple devices. It's a broadcast device. Then it's a layer 2, it's not layer 1. We'll discuss layer 1 layer 2 later. Then it act as broadcast and uniqueness.
it will maintain active. It will do main function called as address learning. Focus. It's not main function. Okay, listen. Now we want to buy a network device called as switch. அப்ப switch பார்க்க எப்படி இருக்கும் அப்படின்னா இதுதான் வந்து switchோட டிவைஸ். அப்ப யோசிப்பீங்களா, ஹப்புக்கு இதே தான் காமிச்சேன், ஸ்விட்சுக்கும் இதே தான் காமிச்சேன்னா சொல்ல போனா இது ஹப்பு கிடையாது, இது ஸ்விட்ச் தான். அப்பெல்லாம் பார்க்க முடியாது இப்போதைக்கு. அப்பெல்லாம் பழைய டிவைஸ் என்கிட்ட ஒன்று இருந்தது, ஆனா எங்க போச்சுங்க. அப்பெல்லாம் ரொம்ப பழசு, பார்க்க ஒன்றா இருக்கும். அதோட மாடல் நம்பர் வச்சுதான் அது ஹப்பா ஸ்விட்ச் ஆன். பட் இப்போதைக்கு இந்த மாதிரி டிவைஸ் பார்த்தீங்கன்னா இட்ஸ் நாட் ஹப். இந்த மாதிரி டிவைஸ் பார்த்தாவே இது எல்லாமே வந்து சுவிட்ச் தான். ஓகேவா? அப்போ என்கிட்ட இருக்கிறது 8 போர்ட். டோட்டலா இதுல 8 இன்டர்ஃபேஸ் இருக்கும். இல்ல எனக்கு அதிகமா வேணும் அப்படின்னா இந்த சுவிட்ச் வாங்கணும். இது 16 போர்ட் சுவிட்ச். டோட்டலா இதுல 16 போர்ட்ஸ் இருக்கும். 16 பீஸ் கனெக்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி 24 போர்ட் சுவிட்ச் இருக்கு, 48 போர்ட் சுவிட்ச் இருக்கு, 64 இருக்கு, அதுக்கு மேலேயே இருக்கு. போர்ட் அதிகமா காசு. இதெல்லாம் சின்ன இதெல்லாம் சொல்ல போனீங்கன்னா நீங்க சிசிஎன்இல ஃபண்டமெண்டல் இருக்கிறதுனால இந்த மாதிரி சுவிட்ச் படிக்கிறீங்க. இன்னும் ரேக்ல எல்லாம் பெரிய பெரிய சுவிட்ச் இருக்கா, அதுல கோர்ல படிப்பீங்க, அதுவும் சுவிட்ச் தான். இப்போதைக்கு பேசிக் ஃபண்டமெண்டல் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இந்த சுவிட்ச் புரியணும், இதுல ப்ராக்டிஸ் பண்ணணும், இதை ஒழுங்கா படிக்கணும், எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் பண்ணணும். நான் எதுவுமே பண்ண மாட்டேன் சார், எனக்கு காசை கொடுத்துட்டேன், நான் அந்த பெரிய சுவிட்சை பத்தி எடுங்கண்ணா நான் எடுப்பேன், உங்களுக்கு எதுவுமே புரியாது. ஃபர்ஸ்ட் இந்த சுவிட்ச் எப்படி ஒர்க் ஆகுது, இதுல என்னால நெட்வொர்க் ஃபார்ம் வருமா, இல்ல காலேஜ்ல படிச்ச மாதிரி மக்க படிச்சிருவானா அப்படின்றது. Now we want to buy switch. ஏன்னா ஹப்ல 2 பிரச்சனை இருக்கு. Okay, listen. A, B, C. The very important thing is port number. ஸ்விட்ச்ல மட்டும் போர்ட் நம்பர் என்ன கனெக்ட் பண்ணிருக்கீங்கன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. போர்ட் நம்பர் இம்பார்ட்டன்ட். சரி. Now we want to send a data from A to B. அப்போ data, for this data the source MAC will be taken as A and the destination MAC will be taken as B. Imagine like that after a completed ARP process. The source MAC is A, then the destination MAC is B. It's switch, it's not hub. Now what your switch will do? இப்போ switch என்ன பண்ண போறாரு அப்படின்னா switch கிட்ட ஒரு டேபிள் இருக்கும். இந்த டேபிள் பத்தி தான் படிக்கணும். This table is called as MAC table. CAM table வாங்க. MAC table, CAM table எல்லாம் ஒண்ணுதான். MAC table. MAC tableல 2 காலம் இருக்கும். Port number, MAC. சரி, listen. தெளிவா சொல்றேன், ஒழுங்கா கவனிக்க, புரிஞ்சிடும். ஆன்லைன் எங்கேயாவது வேடிக்கை பார்த்துன்னு, ஆன்லைன்ல நல்லா பெட்ல படுத்துட்டு ஜம்முன்னு சாப்பிட்டுன்னு டிரைவிங்ல போர்ஷன் அட்டன் பண்றது, மொட்டை மாடல் வந்து அட்டன் பண்றது, அந்த மாதிரி அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா சீசனை போர்ஷன் பெரிய பெரிய டாபிக்ஸ்லாம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். அதுக்கப்புறமா எதுவுமே புரியாது. ஆஃப்லைன் எல்லாருமே என் கண்ட்ரோல்ல இருப்பாங்க. எப்போ வந்தாங்க எப்போ வெளியே போறாங்க அப்படின்னு ஆஃப்லைன் தரமா ரெடி பண்ணிடுவோம். ஆன்லைன்லயும் தரமா ரெடி பண்ணணும்னு ஆசை. பட் ஆன்லைன்ல இப்போ ஒரு 10 பேர் தூங்கி இருக்கீங்களே, படுத்துன்னு இருக்கீங்களே, உங்களால இன்ஜினியர் ஆக முடியாது. எனக்கு தெரியும்ல, ஆன்லைன்ல ஒரு 10 பேர் படுத்துன்னு தானே அட்டன் பண்றீங்க, கையில நோட் இருக்காது.
உங்க கையில ஒரு மொபைலோட பெட்ல படுத்து அட்டன் பண்றீங்களா, அப்படியே படுத்துனே இருங்க, நான் பேட்ச் முடிச்சுட்டு போயினே இருந்து. சரி, பட் ரிமைனிங் மெம்பர்ஸ் டெடிகேட்டடா அட்டன் பண்றீங்களா, நான் தரமா மாத்தி காட்டுறேன். சரி, அப்போ டேட்டா சென்டிங் ஃப்ரம் A to B, the source is taken as A, the destination is taken as B. அப்போ இந்த டேட்டா இங்க இருந்து ஸ்விட்சுக்கு வரும். ஒரு டேட்டா ஹப்புக்கு வந்து ஹப் என்ன பண்ணுவாரு, ஓகே, இப்போ ஸ்விட்சுக்கு வந்திருக்கு, ஸ்விட்ச் என்ன பண்ணுவாருன்னு தெரியும். ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வந்துச்சுன்னா ஸ்விட்ச் என்ன பண்ணுவாருன்னா, அந்த டேட்டா எந்த போர்ட் நம்பர் வழியா உள்ள வந்திருக்குன்னு பார்ப்பாரு. எந்த போர்ட் நம்பர் வழியா உள்ள வந்திருக்கு, போர்ட் நம்பர் 1. தென் வந்த டேட்டாவோட சோர்ஸ் மேக் என்னன்னு பார்ப்பாரு. லிசன், whenever the data is going to switch will check two information. ஒன்னு, எந்த போர்ட் நம்பர் வழியா உள்ள வந்திருக்குன்னு பாப்பாரு. இன்னொன்னு, சோர்ஸ் மேக். நீங்க யாருன்னா டி மேக்னீங்கன்னா தப்பு, நீங்க யாருன்னா மேக்னாலும் தப்பு. சோர்ஸ் மேக் சொல்றவங்க தான் கரெக்ட். எந்த போர்ட் நம்பர் வந்திருக்குன்னு அந்த போர்ட் நம்பரையும் சோர்ஸ் மேக்கையும் பார்த்துட்டு அதை நோட் பண்ணி வச்சுப்பாரு. போர்ட் நம்பர் 1ல அந்த ஏனா 00, சும்மா ஒரு எக்ஸாம்பிள். அப்ப என்ன அர்த்தம்னா, போர்ட் நம்பர் 1ல ஏ கரெக்டா இருக்கான்னு அர்த்தம். ஒன்றும் இல்லை, யாருன்னா இந்த கேட் வழியா உள்ள வரீங்க, உள்ள ஒரு சில ஆத்தென்டிகேஷன் மேடம் கேட்பாங்க. கேட் 1 வழியா வரீங்க, உங்க பேர் என்னன்னு கேட்பாங்க. நீங்க யாரை கேட்டு உள்ள போறீங்க, யார்கிட்ட பேச போறீங்க, உங்க பேர் என்ன, ஸ்வேதாவா, மேடம் நோட் பண்ணி வச்சுப்பாங்க. கேட் 1 வழியா ஸ்வேதா உள்ள வந்திருக்காங்க. ஸ்வேதா யார்கிட்ட பேச போறாங்களா தேவையில்லாதது. கேட் 1 வழியா ஸ்வேதா உள்ள வந்திருக்காங்கன்னு நோட் பண்ணி வச்சுப்பாங்க. திஸ் இஸ் கால்ட் அஸ் அட்ரஸ் லேர்னிங். இட்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஒரு டேட்டா உள்ள வந்தோடனே ஸ்விட்ச் என்ன பண்ணுவார்னா, ஸ்விட்ச் வில் டூ அட்ரஸ் லேர்னிங். அட்ரஸ் லேர்னிங்ன்றது எந்த போர்ட் நம்பர் வழியா வந்திருக்கோ அந்த போர்ட் நம்பரையும் சோர்ஸ் மேக்கையும் நோட் பண்ணி வச்சுப்பாரு. இதுக்கு பேரு தான் அட்ரஸ் லேர்னிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு 10 தடவை கூட சொல்லி பார்த்துக்கோங்க, நான் டைம் தரேன். ஏன்னா 16 தடவை நான் கொஸ்டின் கேட்பேன். ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வந்தா ஸ்விட்ச் என்ன பண்ணுவாருன்னு என் பேட்ச்ல நான் நிறைய தடவை கேட்டு நிறைய பேருக்கு சண்டைலாம் போட்டிருக்கோம். முடிஞ்சா நீங்க ஆன்சர் பண்ணுங்க, இன்னைக்கோ இல்லை நாளைக்கோ திருப்பி கேட்பேன். ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வந்தா ஸ்விட்ச் என்ன பண்ணுவாங்க. சரி, ஓகே, அட்ரஸ் லேர்னிங் முடிஞ்சிச்சு. போர்ட் நம்பர் 1ல ஏ கரெக்டா இருக்காரு. தென் இட் வில் செக் ஏ டிமேப். அட்ரஸ் டெஸ்டினேஷன் மேக். ஓகே, தென் இட் வில் செக் ஏ டிமேப். இந்த டிமேப் அவரோட டேபிள்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவார். அப்போ டேபிள்ல இருக்கா இல்லையா பி, இல்ல, கரெக்டா. அப்ப இல்லனா ஸ்விட்ச் என்ன ஆக்ட் ஆவார்னா, ப்ராட்காஸ்ட் ஆக்ட் ஆவார். ப்ராட்காஸ்ட் ஆக்ட் ஆவர்னா என்ன அர்த்தம், வந்த டேட்டா அப்பு மாதிரியே போர்ட் நம்பர் 2க்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருவாரு, போர்ட் நம்பர் 3க்கு ஒரு காப்பி அனுப்பிச்சிருவாரு. சினால இதெல்லாம் ஓபன் பண்ண முடியாது. அப்போ போன தடவை பார்த்த டிராபிக் இங்கேயும் இருக்கு. ஓகே, நம்ம டிராபிக் வரக்கூடாதுன்னு தான் வாங்கணும், ஆனா ஸ்விட்ச் வாங்கினாலும் அந்த டிராபிக் கண்டிப்பா இருக்கு. சரிப்பா, ரிக்வஸ்ட் வந்துருச்சு. இப்போ இந்த பிசி ரிப்ளை பண்ண போறாரு. அப்போ ரிப்ளை பண்ண போறாரு அப்படின்னா சோர்ஸ் மேக் எஸ் மேக், சோர்ஸ் மேக் என்னன்னா பி, டெஸ்டினேஷன் மேக் என்னன்னா ஏ. இப்போ இந்த டேட்டா ஸ்விட்சுக்கு போயிருக்கு. ஸ்விட்ச் என்ன பண்ணுவாரு, அப்படின்னா பிபின் சொல்ற மாதிரி எந்த போர்ட் நம்பர் வழியா உள்ள வந்திருக்கோ அந்த போர்ட் நம்பரையும் மேக்னீங்கன்னா தப்பு, சோர்ஸ் மேக்கையும் எழுதி வச்சுப்பாரு. அதுக்கு பேரு அட்ரஸ் லேர்னிங். ஓகே, அப்போ
போர்ட் நம்பர் 2ல 00 பி கரெக்டா இருக்காரு. அட்ரஸ் லேர்னிங் பண்ணிட்டாரு. அட்ரஸ் லேர்னிங் பண்ணிட்ட அப்புறமா என்ன பண்ணுவாரு? டிமேக் செக் பண்ணுவாருனீங்க தப்பு. டிமேக் டேபிள்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாருன்னு சொன்னா கரெக்ட். என்ன கேட்கலையே, எனக்கு செக் பண்ணுவாருன்னா கேட்டுச்சு. சரி, அப்போ டிமேக்கு டேபிள்ல இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவாரு. டிமேக் ஏ டேபிள்ல ஏ இருக்காரா இல்லையா? இருக்காரு. எந்த போர்ட்ல கனெக்ட் ஆயிருக்காரு? இப்ப ஸ்விட்சுக்கு தெரியும் ஏ எங்க கனெக்ட் ஆயிருக்குன்னா போர்ட் நம்பர்ல 1ல கனெக்ட் ஆயிருக்குன்னு தெரியும். இப்போ இந்த டேட்டாவை எல்லா போர்ட்டுக்குள்ள அனுப்ப மாட்டாரு, போர்ட் நம்பர் 1க்கு மட்டும் அனுப்புவாரு. அப்ப அனுப்புறதுனால இனிமே ஸ்விட்ச் வந்து என்னவா ஆக்ட் ஆவார்னா யூனிகாஸ்ட் ஆக்ட் ஆவார். சரி, திருப்பி இன்னொன்னு சொல்லி தரேன். இப்போ சி ஏக்கு டேட்டா அனுப்ப போறாரு. இதான் கான்ஃபிகரேஷன். சிபிசி ஏபிசிக்கு டேட்டா அனுப்ப போறாரு. அப்ப கணக்கு என்னன்னா இந்த டேட்டா இங்க இருந்து ஸ்விட்சுக்கு வந்துருச்சு. இப்ப ஸ்விட்ச் என்ன பண்ண போறாரு? போர்ட் நம்பரையும் சோர்ஸ் மேக்க எழுதிப்பாரு. ஃபர்ஸ்ட் எழுதணும். ஓகே, சூப்பரா படிக்கிறீங்க, குட். போர்ட் நம்பரையும் சோர்ஸ் மேக் என்னன்னா சி எழுதிட்டாரு. அதுக்கப்புறமா டிமேக்கு டேபிள்ல இருக்கா இல்லையான்னு பாப்பாரு. ஏ ஏற்கனவே இருக்கு. எந்த போர்ட் நம்பர் 1? இப்போ ப்ராட்காஸ்ட் பண்ணுவாரா யூனிகாஸ்ட் பண்ணுவாரா? இப்போ என்ன சொல்ல வரோம்னா டேபிள்ல இல்லைன்னா ப்ராட்காஸ்ட். டேபிள்ல டிமேக் பாக்குறாரு, அவருக்கு தெரியல அது ஏபிசி எங்க கனெக்டா இருக்குன்னு தெரியல, பிபிசி எங்க கனெக்டா இருக்குன்னு தெரியலன்னா அவர் ப்ராட்காஸ்ட் பண்ணுவார். இன்கேஸ் என்ட்ரி உள்ள வந்துருச்சுன்னா அவங்க எல்லாம் உள்ள வருஷம் என்ட்ரி நோட் பண்ணிப்பாரு. அப்போ உள்ள வந்துருச்சு அப்படின்னா இதுக்கு மேல இந்த ஸ்விட்ச் யூனிகாஸ்ட் பண்ணுவாரா ப்ராட்காஸ்ட் பண்ணுவாரா? எப்ப ப்ராட்காஸ்ட் பண்ணுவாரு? ஓகே, இப்போ நான் கொஞ்சம் உள்ள இறங்கி எடுக்கிறேன். இப்போ இந்த ஸ்விட்ச் ப்ராட்காஸ்ட் டிவைஸா யூனிகாஸ்ட் டிவைஸா? ஆனா யூனிகாஸ்ட் பண்ணுவார். சரி, இப்போ இந்த ஸ்விட்ச் ப்ராட்காஸ்டா யூனிகாஸ்டான்னு கேட்டீங்கன்னா ரெண்டுமே தான் சார். அதான் மேக் என்ட்ரி வந்துருச்சு, அப்போ வந்து இது யூனிகாஸ்ட் டிவைஸ் தானேன்னா இது எப்படி புரிஞ்சுக்கணும்னா இருக்கிற மேக்குக்கு யூனிகாஸ்ட் டிவைஸ், இல்லாத மேக்குக்கு அதான் கணக்கு. ஓகே, இல்லாத மேக்குக்கு அவர் ப்ராட்காஸ்டா பண்ண போறாரு, இருக்கிற மேக்குக்கு தான் அவரு யூனிகாஸ்ட் பண்ண போறாரு. அப்போ மேல பார்த்த ப்ராப்ளம் ஒண்ணு சரி பண்ணிட்டோம். என்னன்னா மேல டிராபிக் அதிகமா இருக்கு. இங்க டிராபிக் இனிஷியலா இருக்கும், உள்ள வந்துருச்சுன்னா டேபிள்ல, அதுக்கப்புறமா யூனிகாஸ்டா போது டிராபிக் இருக்காது. தென் இந்த மேக் டேபிளோட டைம் லிமிட் எவ்வளவு? அதே ஆர் டேபிள். நேத்து என்ன படிச்சீங்களோ அதே 5 நிமிஷம் கணக்கு தான் இது. நேத்து ஒரு கணக்கு சொல்லி கொடுத்தேன், 5 நிமிஷம் மட்டும் இல்ல, அதுல ஒரு நுணுக்கமான விஷயம் நேத்து படிச்சிருக்கவங்க இன்னைக்கு புரிஞ்சிடும். சரியா? நான் அதை திருப்பி திருப்பி பேச விரும்பல, வேணும்னா படிங்க. சரி, இப்போ இந்த ஸ்விட்ச்ல டிராபிக் சரி பண்ணிட்டோம். அதுக்கு அடுத்தது என்ன பிரச்சனை இருக்குன்னா அப்பல கொலிஷன் பார்த்தோம். அப்ப இவங்க எப்படி இந்த கொலிஷனை சரி பண்ணிருக்காங்கன்னா இப்போ இதுல 1 2 3 4 5 6 6 போர்ட் நம்பர் இருக்கு. மதர் போர்ட், ஸ்விட்சோட மதர் போர்ட், ஒரு போர்ட்டுக்கு ஒரு டெடிகேட்டட் சர்க்யூட் கொடுத்துருக்காங்க. தேரியா படிச்சிருக்கிறது. ஒரு போர்ட் நம்பருக்கும் போர்ட் நம்பருக்கும் டெடிகேட் சர்க்யூட். நீங்க இங்க கணக்கு போட்டீங்கன்னா இது ஒத்தடி பாதை கிடையாது, இது யூடிபி கேபிள் கிடையாது. யாருன்னா ஆன்லைன்ல படுத்துன்னு ஜம்முன்னு அட்டன் பண்றவங்களுக்கு இது யூடிபி கேபிள் மாதிரி இருக்கும். சார் வந்து இத்தனை போர்ட் யூடிபி கனெக்ட், ஐ எம் சேயிங் அபவுட் மதர் போர்ட் சர்க்யூட் ஸ்விட்சோடு. அப்போ இந்த மாதிரி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. இதுக்கு பேர் தான் மெஷ் டோபாலஜி, ஸ்டார் கிடையாது, இதுக்கு பேர் மெஷ். நீங்க மேல பார்த்தது பஸ், இதுக்கு பேர் மெஷ். அப்போ கணக்கு என்னன்னா இப்போ போர்ட் நம்பர் 1ல ஏபிசி கனெக்ட் ஆயிருக்கு, போர்ட் நம்பர் 2ல பி கனெக்ட் ஆயிருக்கு, போர்ட் நம்பர் 3ல சி கனெக்ட் ஆயிருக்கு. இங்க எந்த பிரச்சனையும் கிடையாது.
ஏன்னா ஒரு ஆள் இன்னொரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு டெடிகேட்டட் ரோடு இருக்கு. போர்ட் ஏபிசி பிபிசி பேசணும்னா தனி கேபிள். இட்ஸ் நாட் கேபிள் சர்க்கியூட். ஏபிசி சிபிசி பேசணும்னா தனி கேபிள். சிபிசி பி கிட்ட பேசணும்னா தனி கேபிள். இங்க ஒத்தனை பாதை கிடையாது. ஒரு ஆளும் ஒரு ஆள்கிட்ட பேசுறதுக்கு டெடிகேட்டட் சர்க்கியூட் போட்டிருக்காங்க. ஸோ இட்ஸ் ஃபுல் டியூப்ளெக்ஸ். ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா என்ன? ஃபுல் டியூப்ளெக்ஸ்னா நான் பேச சொல்லவே நீங்களே கிட்ட பேசணும். நான் பேசுறது உங்களுக்கு நல்லபடியா கேட்கும், நீங்க பேசுறது நல்லபடியா கேட்கும், லாஸ் இருக்காது. அப்ப அப்பல பார்த்த ரெண்டு பிரச்சனையும் ஈஸியா ஸ்விட்சை வச்சு ஓவர் கம் பண்ணிருக்காங்க. இதுதான் கதை. அப்போ ரியல் டைம்ல போனீங்கன்னா அப்படி இருக்காது. ரியல் டைம்ல போனீங்கன்னா ஸ்விட்சஸ் தான் நிறைய. சரி, இதுல டவுட் இருந்தா கேட்க. தெரியலடா. மேக் டேபிள்னு சொல்லுவாங்க, கேன் டேபிள்னு சொல்லுவாங்க. நிறைய டெக்னிக்கல் வேர்டு இருக்கு. ஓகே, டெக்னிக்கல் வேர்ட் நிறைய இருக்கு. ஒரு ஒரு பொருளுக்கும் இருக்குல்ல. அதே தான் பர்பஸ் எதுவும் கிடையாது. பர்பஸ்ல கிடையாது. நடக்காது. ஹலோ சார், எஸ் எஸ். சுவிட்சுக்கு தனியா மேக்கெட் இருக்குங்களா? சுவிட்சுக்கு தனியா சுவிட்சுக்கு தனியா வந்து இப்போ 8 போர்ட்ஸ் இருக்குன்னா 8 போர்ட்ஸுக்கும் தனியா அந்த நிக்கார்ட்ல வந்து மேக்கெட் இருக்குமான்னு. ஒரு ஒரு ஏன்னா ஈத்தர் சுவிட்ச் ஒரு ஈத்தர்நெட் போர்ட்னாவே கண்டிப்பா ஒரு மேக் இருக்கும். இன்னும் நம்ம அதை பத்தி படிக்கணும். அதுக்கும் இப்ப நீங்க பார்த்துட்டு தான் சம்மந்தம் இல்லை. ஒரு போர்ட்டுக்கு ஒரு மேக் இருக்கு, கேட்டதுனால சொல்றேன். ஆனா அதுக்கும் இப்ப நீங்க பார்த்ததுக்கும் என்ன சம்மந்தம் இல்லை. அந்த போர்ட்ல இருக்க மேக்கையும் இப்ப நீங்க பார்த்த மேக்கையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காது. எஸ், டவுட் இருந்தா கேட்கலாம். சரி, நல்லது சார். Now we want to form a network for multiple departments. டிபார்ட்மெண்ட் இப்போ 2 கம்ப்யூட்டர் 3 கம்ப்யூட்டர் கிடையாது. நான் டிபார்ட்மெண்ட்டே கொடுத்துட்டா என் பசங்க ஃபார்ம் பண்ண தெரியும். மூணு டிபார்ட்மெண்ட் இருக்கு. HR டிபார்ட்மெண்ட், சேல்ஸ் டிபார்ட்மெண்ட், மேனேஜ்மெண்ட் டிபார்ட்மெண்ட். 3 டிபார்ட்மெண்ட். இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பிசி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பிசி இருக்கு. இந்த டிபார்ட்மெண்ட்ல ஒரு 10 பிசி இருக்கு. டோட்டலா 30 பிசி இருக்கு. இப்போ இந்த 30 பிசிக்கும் ஆஸ் அ நெட்வொர்க் இன்ஜினியர் நீங்க நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணணும். அப்போ இந்த இருக்கிற எல்லா பிசிக்கும் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு கேபிள்லாம் வாங்கணும். கேபிள், கிரிமிங் டூலு, கிரிம் பண்ணணும். வேற என்ன வாங்க போறீங்க? கண்டிப்பா ஸ்விட்ச் வேணும். இப்போ நீங்க ஸ்விட்ச் வாங்க போறீங்க அப்படின்னா நிறைய ஆப்ஷன்ஸ் தருவாங்க. ஆப்ஷன் நம்பர் 1, உங்களுக்கு 8 போர்ட் ஸ்விட்ச் வேணுமா, 16 போர்ட்டா, 24 போர்ட்டா? 16 போர்ட்டா கொஞ்சம் ஃபேமஸ் சின்ன சின்ன கம்பெனிஸ்லாம். 24 விட 16 கொஞ்சம் ஃபேமஸ். நிறைய இடத்துல 16 இருக்கு. சரியா? சரி, 8 போர்ட், 16 போர்ட், 24 போர்ட். அதை பேஸ் பண்ணியும் பிரைஸ் வேரியபிள் ஆகும். இதுதான் பிரைஸ் சொல்ல முடியாதுல்ல. தென் வேற எதை பேஸ் பண்ணி வேரியபிள் ஆகும்னா, இப்போ நிக்கார்ட்ல என்ன போர்ட் இருக்கும்?
நிக்கார்ட்ல இருக்க போர்ட்டுக்கு பேர் வந்து ஈத்தர்நெட் போர்ட். கார்டு நிக்கார்டு, போர்ட் ஈத்தர்நெட். சரியா? அதுலயும் டைப்ஸ் ஆஃப் ஈத்தர்நெட் போர்ட்ஸ் இருக்கு. என்னென்ன இருக்குன்னா ஈத்தர்நெட் இருக்கு, ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் இருக்கு, ஜிகாபிட் ஈத்தர்நெட் இருக்கு. எல்லாமே ஈத்தர்நெட் போர்ட் தான், பார்க்க ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனா டைப்ஸ் இருக்கு. ஈத்தர்நெட் போர்ட், ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போர்ட், ஜிகாபிட் ஈத்தர்நெட் போர்ட் இருக்கு. சரி, இப்போ இந்த ஈத்தர்நெட் போர்ட்னா என்னன்னா ஸ்பீடு வந்து 10 மெகா பிட் பர் செகண்ட். ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் வாங்குனீங்கன்னா ஸ்பீடு வந்து 100 மெகா பிட் பர் செகண்ட். ஜிகாபிட் வாங்குனீங்க அப்படின்னா யூ வில் கெட் 1000 மெகா பிட் பெர் செகண்ட். 1000 மெகா பிட் பெர் செகண்ட் தான் ஷார்ட்டா என்ன சொல்லுவாங்கன்னா தட் இஸ் ஈக்குவல் டு 1 ஜிபிபிஎஸ். இப்போ கணக்கு என்னன்னா போர்ட்டை பொறுத்தும் நீங்க வாங்க போற போர்ட்டை பொறுத்தும், தட் மீன்ஸ் போர்ட்டை பொறுத்தும் நீங்க வாங்க போற போர்ட் ஸ்பீடை பொறுத்தும் உங்களோட காஸ்ட் வேரியபிள் ஆகும். ஜிகாபிட்லாம் வாங்குறீங்கன்னா 2500 இருந்து ஒரு 4000 வரையும் ஜிகாபிட் ஸ்விட்சஸ்லாம் ப்ரைஸ். நிறைய வெண்டார் இருக்காங்க. டிபி லிங்க் இருக்காங்க, டி லிங்க் இருக்கு, அப்புறமா வேற என்ன இருக்கு, சிஸ்கோ. சிஸ்கோ கை வச்சீங்கன்னா இப்போதைக்கு உங்களால வாங்கவே முடியாது. எத்தனை பீஸ் இருக்கீங்க? 30 பீஸ் இல்ல, 30 பீஸ்லாம் சிஸ்கோ கிட்ட போகாதீங்க. சிஸ்கோ கிட்ட போனா 2 லட்சம் ரூபாய் கேட்போம். சின்ன சின்ன கம்பெனி நெட்கியர் இருக்கு. இப்போதைக்கு சிஸ்கோ தான் படிக்கிறோம். நான் அப்படி சொல்லி தரல, சிஸ்கோ கோர்ஸா சொல்லி தரல. நான் நாளைக்கு சுபாஷ் வந்து பக்கத்து பில்டிங்ல ஏஎம்சி எடுத்திருக்கேன். பக்கத்து பில்டிங்ல 30 பீஸ் வச்சிருக்காங்க. அங்க நெட்வொர்க் இன்ஜினியர் கிடையாது. சுபாஷ் அமிச்சா ஃபார்ம் பண்ணிட்டு வரணும். சுபாஷ் அங்க போயிட்டு எனக்கு சிஸ்கோ சுவிட்ச் வாங்கி கொடுங்க, ஃபார்ம் பண்ணி தரேன்னா சுபாஷ் வீட்டுக்கு அனுப்பிச்சிருவாங்க. கணக்கு இருக்கு, கோர்ஸ் கிடையாது, ரியல் டைம். கோர்ஸ் எடுத்தா வேற, சிஸ்கோ மட்டும்தான் படிக்கணும். ரியல் டைமா பக்கத்து பில்டிங்ல 30 பீஸ் இருக்கு. ஒரு ப்ரௌசிங் சென்டர் பெருசா வைக்க போறாங்க. அப்போ 30 பீஸுக்கு டிபி லிங்க், டி லிங்க், நெட்கியர்னு சின்ன சின்ன பேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு. சிஸ்கோ எப்பவுமே காஸ்ட்லி. சரி, சிஸ்கோல பேஸ் ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, ஆனா அது காஸ்ட்லி. இப்போ பெட்டர் இவங்க வாங்கிக்கோங்க. தென் நீங்க ஜிகாபிட் ஸ்விட்ச் வாங்கினீங்க, ஆனா உங்க பிசில இருக்க நிக்கார்டு வந்து ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். அப்ப ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டோட ஸ்பீடு தான் கிடைக்கும். புரியுதா? உங்க பிசில இருக்க நிக்கார்ட்லயும் போட்டு இருக்கு, நீங்க வாங்க போற ஸ்விட்ச்ல போட்டு இருக்கு. 2 போர்ட் என்னன்னு பார்க்கணும். பாதி பேர் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விட்ச் ஆகிட்டா வாங்கிடுவாங்க. பிசி பழைய பிசியா இருக்கும், பிசி ஈத்தர்நெட் போட்டா இருக்கும். அப்போ வாங்கின பிசி, அப்போ வாங்கின லேப்டாப்லாம் ஈத்தர்நெட் போட்டு. ஈத்தர்நெட் போட்னா 10 மெகா பிட் பெர் செகண்ட். நீங்க ஜிகாபிட் ஸ்விட்சை வாங்கினாலும் உங்க லேப்டாப் அனுப்புறது 10 மெகா பிட் பெர் செகண்ட். அந்த கால்குலேஷன்லாம் கணக்கு போட்டு தான் வாங்கணும். பட் இப்போதைக்கு வர லேப்டாப் எல்லாமே ஃபாஸ்ட் ஈத்தர்நெட். ஜிகாபிட் இருக்கா? ஓகே, மாடல் நம்பருக்கு ஏற்ற மாதிரி மேபி இப்போ ஆமா நல்ல லேப்டாப்லாம் வாங்கினா இருக்குல்ல, கரெக்டு தான். ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக வர ஹை அண்ட் லேப்டாப்ஸ் எல்லாமே கேமிங் லேப்டாப்ஸ் மெயினாக. ஓகே, கேமிங் லேப்டாப்ஸ் எல்லாமே வந்து ஜிகாபிட் இருக்கு. பட் பேஸ் நீங்க வச்சிருக்கா எனக்கு தெரிஞ்சு 1000 MB. ஆமா, நம்ம எப்பயும் வந்துருச்சு ஜிகாபிட் தான். கரெக்ட். நார்மல் லேப்டாப்ஸே ஜிகாபிட்ல வந்துச்சு. நான் கொஞ்சம் 10G பத்தி யோசிச்சுன்னு இருக்கேன், நான் குழப்பிட்டேன். சரி, இதுக்கு தாண்டி நிறைய இருக்குல்ல. என்ன இருக்குன்னா 10G இருக்கு. நான் என் பிசில இருக்கு 10G. அதை வச்சு உங்க பிசில இருக்காருன்னு நினைச்சது. உங்க பிசில ஜிகாபிட் இருக்கும். 10 ஜிகாபிட் பெர் செகண்ட், 10 ஜிகாபிட் பெர் செகண்ட் இருக்கு. அடுத்தது 40 ஜிகாபிட் பெர் செகண்ட் இருக்கு. 100 ஜிகாபிட் பெர் செகண்ட் இருக்கு. அந்த ஸ்விட்ச்லாம் வாங்கணும்னா நீங்க லட்சக்கணக்காக செலவு பண்ணணும். மேபி இட் வில் டேக் க்ரோர்ஸ் ஆல்சோ. அது வந்து லட்சக்கணக்கான 100 ஜிகாபிட் பெர் செகண்ட் ஸ்விட்ச்லாம் ஹை அண்ட் ஸ்விட்ச். ஓகே, அதை பத்திலாம் படிப்போம். நம்மகிட்ட என்ன இருக்கு? நம்மகிட்ட 10 ஜிகாபிட் ஸ்விட்ச் இருக்கு, 40 ஜிகாபிட் ஸ்விட்சும் இருக்கு. 40 ஜிகாபிட் இருக்கா? இருக்கு. 100 ஜிகாபிட்லாம் இல்லை, வாங்கலாம். நீங்க ஒன்றும் ஃபீஸ் தரல, டியூலா வச்சிருக்கீங்களா? டியூலா கொடுத்துட்டீங்கன்னா வாங்க. ஓகே, லேப்டாப்ல ஃபாஸ்ட் ஈத்தர்நெட்டா ஈத்தர்நெட்டா செக் பண்ணி நான் சொல்லித்தரேன். உங்களுக்கு MBBS போட்டிருக்கோம், நான் காமிட்டேன். சரி, அப்போ இந்த கம்பெனிக்கு நான் சுபாஷ் அனுப்புறேன், இல்ல ஸ்வேதா அனுப்புறேன், யாரோ அனுப்புறேன், எல்லாரும் நம்ம ஸ்டூடெண்ட் தானே. அப்போ எப்படி படிக்கணும்னா
போய் இம்ப்ளிமெண்டேஷன் பண்றதுக்கு படிக்கணுமே தவிர சிஸ்கோ எக்ஸாம் பாஸ் ஆகுறதுக்கும் ஜாப் கிடைக்கிறதுக்கும் படிக்கக்கூடாது. ஜாப் கிடைக்கிறது பெரிய விஷயம் இல்லை. 25,000 ரூபாய் என்கிட்ட ஒன்று அடிஷ்னலாக கட்டினீங்கன்னா நாளைக்கு நெட்வொர்க் இன்ஜினியர் கன்சல்டன்சி நான் ஒரு 10,000 ரூபாய் எடுத்துப்பேன். ஹெச்ஆருக்கு ஒரு 15,000 ரூபாய் கொடுத்துட்டேன் அப்படின்னா விபின் நெட்வொர்க் இன்ஜினியர் போட்டு கொடுத்துருவாங்க. அது பெரிய விஷயம் இல்லை. வேலை செய்ய போகிறது நான் இல்லை, விபின் தான். அப்போ இம்ப்ளிமெண்டேஷன் பண்ற அளவுக்கு தான் படிக்கணுமே தவிர எக்ஸாம் பாஸ் ஆகுறதுக்கோ அப்படிலாம் படிக்கக்கூடாது. அப்போ நான் அனுப்புறேன், அப்போ ஸ்விட்ச் வாங்க சொல்லுவீங்க. கரெக்டாக சுபாஷ் கேட்பார் அந்த கம்பெனியில் இந்த மாதிரி பட்ஜெட் இவ்வளோ கொட்டேஷன் கொடுப்பாரு. அப்போ ஸ்விட்ச் வாங்கணும். எத்தனை ஸ்விட்ச் வாங்கலாம்? ஒரு ஸ்விட்ச் போதுமா? 2 ஸ்விட்ச் வாங்க போறீங்களா? எத்தனை ஸ்விட்ச் வாங்கலாம்? எஸ், ஒரு ஸ்விட்ச் போதும். எத்தனை போட்டா? 8 போட்டா? ஓகே, இன்னும் நீங்க கிளாஸ்லயே இல்லை. பேரண்ட்ஸ் எத்தனை ஸ்விட்ச் வேணும்? ஓகே, 2 பேரும் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட் வாங்க. எஸ், நீங்க எத்தனை போர்ட்ல? ஓகே, சரி. ஆனந்த், என்ன உங்க பிளான் சொல்லுங்க. ஒரே ஸ்விட்ச். ஓகே ஓகே. சுபாஷ், இல்ல உங்களுக்கு பிடிச்ச ஆப்ஷன் நிறைய ஆப்ஷன் இருக்கு. ஓகே, எஸ், நீங்க ஓகே என்ன போர்ட்ல? ஓகே, நீங்க துவின் இல்ல எல்லாமே பக்கத்துல பக்கத்து ஃப்ளோரோ இல்ல ஒரே பில்டிங்ல? 48 போர்டு உங்களுக்கு துவின் 48 போர்டு. எஸ், ஸ்வேதா 2 24ல 2 வாங்கிக்கலாம். உங்களுக்கு 260. சரி, ஆன்லைன் யாரும் அட்மிட் பண்ணிட்டு பேச முடியுமா? ஏன்னா ஐடியா இருக்கா உங்களுக்கு? பேச நல்லா இருக்குமே. எத்தனை வாங்க போறீங்க? 16ல 3, 8ல 1 சார். 16ல 3, 8ல 1. வித்தியாசமான ரெக்யர்மெண்டா இருக்கு. ஓகே, குட். எஸ், வேற யாருன்னா? வேற யாரும் அட்மிட்டே பண்ணியா? எஸ், ஆமா. 48 போட் 16ல 2 சார். ஓகே ஓகே, குட். வேற 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 இல்ல ஒரு ஆளா பேர் சொல்லி கூப்பிட்டோம். எஸ், வாட் ஹேப்பன் ரிமைனிங் மெம்பர்ஸ்? எல்லாம் தூங்குறீங்களா? இல்லடா இந்த வெத்தலை பாக்கலாம் வச்சு கூப்பிடணுமா? வச்சிருக்க ரெடியா எல்லாமே. நம்ம கிளாஸ்ல என்னென்ன தேவைப்படுமோ எல்லாமே ரெடியா இருக்கு. உங்களுக்கு இன்கேஸ் பேரெல்லாம் கூப்பிட்டு தான் அட்மிட் பண்ணீங்கனாலும் டெஃபினட்டா கேட்கும். எஸ், முகமது ஆசிஃப், பாண்டியன், அரிணி, குருநாதன் சொல்லியாச்சுல. கார்த்திக் பழைய பேட்ச். ஓகே 16ல 2 சார். ஓகே. செல்வி, வெத்தலை பாக்க டெய்லி உங்களுக்காக நான் கண்டிப்பா வச்சிருப்பேன். Port 1 sir. ஓகே தென் ஓகே, சரி. அப்போ ஒரு ஆளுக்கும் ஒரு ஐடியாஸ் இருக்கும்ல. ஆன்லைன் அப்போ செக் பண்ணுவோம். தூங்கிட்டீங்கன்னா சரி, நிறைய பேர் சாட்ல போட்டிருக்கீங்க. குட். அப்போ ஒரு ஆளுக்கும் ஒரு ஐடியா இருக்கு. இங்க ஒரு ஐடியா இம்ப்ளிமெண்டேஷன் பண்ண முடியும். நிறைய பேருக்கு நிறைய ஐடியாஸ் இருக்கு. ஒரே ஆன்சர் கிடையாது. எந்த ஆன்சர் பெஸ்ட்ன்றது நீங்க சொல்ல முடியாது. ஒருத்தருக்கும் ஒரு ஐடியா படி அவங்களுக்கு பெஸ்ட். நான் இப்ப எல்லா ஐடியாவும் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி காட்டுறேன். அதுல எந்த ஐடியா நல்லா இருக்குன்னு பார்த்துக்கணும். ஒரு ஐடியா நல்லா இருக்கும், கண்டிப்பா ஒரு ஐடியா நல்லா இருக்கும். அது எந்த ஐடியான்னு இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணி பார்த்து. அப்போ லாஜிக் என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஐடியாஸ் என்னன்னா, ஒரே ஸ்விட்ச் 30 பீஸ் கனெக்ட் பண்ற மாதிரி. ஓகேவா? அப்போ 48 போர்ட்ல ஸ்விட்ச். ஜஸ்ட் a minute. ஓகே, எல்லா பீஸ்ல இருந்து கேபிள். லிசன், இட்ஸ் நாட் one cable, it's 10 cables. Then here we have 10 cables. Then here we have 10 cables. All the 10 cables, all total 30, right? 30 UTP cable, it's directly connected to switch interfaces. அதே மாதிரி ஒரு சில பேர் யோசிப்பீங்க, நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் கேட்பாங்க, சார் 10 பீஸ் நீங்களே 6 தானே வச்சிருக்கீங்க, எங்க போச்சு மீதி 4? அந்த மாதிரிலாம் நீங்க யாரும் கேட்டுறாதீங்க. அப்ப நான் அப்கமிங் கிளாஸ்ல 100 பீஸுங்க 100 பீஸ் எல்லாம் ஸ்கிரீன்ல வச்சு காட்ட முடியாது. ஓகே, நீங்க பார்த்தா நினைச்சுக்கோ. சரி, 3 டிபார்ட்மெண்ட் கனெக்ட் பண்ணியாச்சு ஸ்விட்ச்ல. ஓகே, எல்லா பிசிக்கும் ஐபிஎஸ் பண்ணுங்க. ஸ்விட்சுக்கு எந்த கான்ஃபிகரேஷனும் கிடையாது. மெயினா இந்த ரியல் டைம்ல ஒர்க் பண்றவங்களாம், இந்த ரியல் டைம்ல ஒர்க் பண்ணிட்டு அங்க போட்ட கான்செப்ட் எல்லாம் இங்க எடுத்து வந்து கக்க கூடாது. ரியல் டைம் அது ஓரமா இருக்கணும். சுரேன் கிளாஸ் ஓரமா இருக்கணும்.
சுரேன் கிளாஸ்ல ரியல் டைம் உள்ள வரவே கூடாது. நான் சொல்லி தருதான் எங்க கண்டென்ட். சரியா? ஏன்னா ஃப்ரெஷருக்கு இந்த கோர்ஸ் சூப்பரா புரியும். ஏன்னா அவங்களுக்கு எதுவுமே தெரியாது. நான் சொல்லி தரதை நம்புவாங்க. இந்த ரியல் டைம்ல வேலை செஞ்சவங்களுக்கு தான் நடுவில் வீலான் வந்துட்டு போவோம், ட்ரங்க் வந்துட்டு போவோம், மேனேஜபிள் அன்மேனேஜபிள் லொட்டு லொசுக்கெல்லாம் வரும். அதனால வரக்கூடாது. வந்த கோர்ஸ் குழம்பிடும். நான் எல்லாமே சொல்லித்தரேன், பொறுமையா மூவ் பண்ணுவேன். ஸோ ஸ்விட்சுக்கு எந்த கான்ஃபிகரேஷனும் கிடையாது. நீங்க ஒன்றும் பண்ண தேவையில்ல, பவர் கொடுங்க. இல்லையே என் கம்பெனில பண்றான்னா அது அப்புறமா பண்ணலாம். எல்லா பிசிக்கும் சேம் நெட்வொர்க்ல ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அதை மறந்துடாதீங்க. 10.10 10.20 10.30 10.40 பண்ணுங்க. பண்ணிட்டீங்கன்னா this setup is called as what? Local area network. But the thing is, we have two computers. Just imagine the first computer name is A, the second computer name is B. Now APC, BPC, both PC, that is an HR department. Now A want to send a data to B. APC want to send a data to B. The source MAC will be taken as A. Then the D MAC will be taken as B. Now what that PC will do means that PC want to send a data to switch interface because it's not directly connected. Appo in the data it's going to imagine port number 1. Appo switch enna பண்ணுவாரு? ஓகே, செக் பண்ணுவாருல, நோட் பண்ணுவாரு. செக் பண்றது வேற, நோட் பண்றது வேற. அப்போ சோர்ஸ் மேக்க எடுத்து மேக் டேபிள் நோட் பண்ணிக்கணும். போர்ட் நம்பர் 1 திஸ் மேக் இஸ் கனெக்டட். செக். அதுக்கு பேர் அட்ரஸ் லேர்னிங். அட்ரஸ் லேர்னிங் பண்ணிட்ட அப்புறமா அட்ரஸ் மேக் பண்ணிட்ட அப்புறம் ப்ராட்காஸ்ட் பண்ணுவாரு. அப்படின்னா ஆன் வந்து பெபின் சொல்ற மாதிரி ஜம்ப் பண்ணிக்கூடாது மீதி பேர்லாம். ஓகே, உங்களுக்கு ஆன்சர் தெரியும். ஆன்சர் தெரிஞ்சாலும் ஜம்ப் பண்ணிக்கூடாது. ஃப்ளோ இருக்கு. சார் இப்படி பண்ணுவாரு அப்படின்னு சொல்லணும். அப்போ டி மேக்க டேபிள்ல இருக்கா இல்லையான்னு பாப்பாரு. அப்ப இங்க டி மேக் இருந்திருக்குமானா ஃபர்ஸ்ட் டைம் இருந்திருக்காதுன்னு வச்சுக்கோங்க. இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இல்லைன்னா இப்ப இந்த டேட்டா யாருக்கெல்லாம் போகும்? எல்லாருக்கும்னா எத்தனை பேருக்கு? அப்போ சுபாஷ் சொல்ற கணக்கு பொறுத்து இங்க ஒரு 9 பிசிக்கு போகும், இங்க ஒரு 10 பிசிக்கு போகும், இங்க ஒரு 10 பிசிக்கு போகும். ஏபிசி பக்கத்துல இருக்க பிபிசிக்கு ஒரு டேட்டா அனுப்புறதுக்கு உங்க மொத்த கம்பெனி டிஸ்டர்ப் ஆகும். சொல்றது புரியுதா? அப்ப லாஜிக் என்னன்னா, திஸ் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன். இதை பார்க்க நல்லா இருக்கும். நெட்வொர்க்லாம் வந்துடும், பிங் பண்ணா பிங் ஆகும். பாதி நெட்வொர்க் இன்ஜினியர் என்ன பண்ணுவாங்கன்னா பிங் ஆகுது சொல்லிட்டு விட்டு வந்துருவாங்க. பின்னாடி யோசிச்சு பார்க்கணும் அந்த சுவிட்ச் என்ன பண்ணுவாரு, சுவிட்ச் எப்படி கண்டுபிடிச்சாங்கன்னு. அப்போ திஸ் இஸ் கால்ட் அஸ் சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன். சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன்றது ஒரு குரூப் மாதிரி. சரி, குரூப். நம்ம கிளாஸ் ஒரு சிங்கிள் பிராட்காஸ்ட் டொமைன். நீங்க யாருன்னா பின்னாடி பேசுனீங்கன்னா மொத்த கிளாஸ் டிஸ்டர்ப் ஆகும். நீங்க உங்க ஃப்ரெண்ட் எடுத்து தான் பேசுவீங்க, போன் தான் பேசுவீங்க, கால் வரும். ஆஃப்லைன் என்ன பண்ணுவீங்கன்னா போன் எடுத்து பேசுவீங்க. நீங்க உங்க ஃப்ரெண்ட் எடுத்து தான் பேசுறீங்க. நீங்க பேசுறது எங்க எல்லாருக்கும் கேட்கும். பிகாஸ் வி ஆர் இன் சிங்கிள் டொமைன். நான் பேசினாலும் உங்க எல்லாருக்கும் கேட்கும், நீங்க பேசினா எனக்கு எல்லாரும் கேட்கும். அப்ப இதுக்குள்ள டிராபிக் இருக்கும். அப்போ பிரச்சனை என்னன்னா டிராபிக் அதிகமா இருக்கு. நெட்வொர்க் இருக்கும், நெட்வொர்க் இல்லாம எதுவுமே இல்லை. நெட்வொர்க்லாம் வந்துருச்சு, பிங் பண்ணா பிங் ஆயிடுச்சு. சுபாஷ் ஏமாத்திட்டு வருதா இருந்தா நெட்வொர்க் வந்துச்சுன்னு ஏமாத்திட்டு வந்துடலாம், அவங்களுக்கும் தெரியாது. ஆனா பின்னாடி டிராபிக். சரியா? பட் திங் இஸ் 30 பிசி எல்லாம் அந்த சுவிட்சே பார்த்துக்கும். இன்னும் நிறைய பிசி போக சொல்றேன். இந்த பிசிக்கெல்லாம் ஒரு சுவிட்ச் போதும் தான், உண்மையை சொல்ல போனா போதும். ஆனா பின்னாடி டிராபிக் இருக்கும். அது ஓகே, அதெல்லாம் சின்ன சின்ன ப்ரௌசிங் சென்டர்ஸ்லாம் அந்த அளவுக்கு யோசிக்க மாட்டாங்க. பட் பெரிய பெரிய இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஒரு 100 பீஸ் கனெக்ட் பண்ண போறீங்க, ஒரு 500 பீஸ் கனெக்ட் பண்ண போறீங்கன்னா இன்னும் டிராபிக் அதிகமாயிடும். சரி, அப்போ இம்ப்ளிமெண்டேஷனே தப்பு. ஆப்ஷன் நம்பர் 1 ட்ரை பண்ண தப்பாயிடுச்சு. என்னன்னா சிங்கிள் சுவிட்ச். அப்போ ஆப்ஷன் நம்பர் 2 என்ன சொல்லியிருக்கீங்கன்னா, ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு சுவிட்ச் வாங்கணும்னு சொல்லியிருக்கீங்க. ஒரு சில பேர் 2 சுவிட்ச் இருக்கீங்க. நான் ஃபர்ஸ்ட் ஒரு சுவிட்ச் சொல்லித்தரேன். காசு போனா பரவாயில்ல, இம்ப்ளிமெண்டேஷன் தெளிவா இருக்கணும். இங்க ஒரு ஸ்விட்ச், இங்க ஒரு ஸ்விட்ச், இங்க ஒரு ஸ்விட்ச். ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கும் ஒரு ஸ்விட்ச் 24 போதும்ல. ஏன்னா 10 இருக்கு, 24 16 போதும். சரி 24 வாங்கிக்கலாம், அடிஷனல் ஆட் பண்ணா. ஓகே, அதனால ஒரு ஸ்விட்ச் வாங்கிடும், கேபிள் கனெக்ட் பண்ணிடும்.
இப்போ டோட்டலா 3 டிபார்ட்மெண்ட் இருக்கு. இப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னு தெரியும். இப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு? ஓகே, இப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னா 3 இருக்கு. ஏன்னா இப்போ ஏபிசி பிபிசிக்கு டேட்டா அனுப்ப போறாருன்னா சுவிட்சுக்கு வரும், சுவிட்ச் ப்ராட்காஸ்ட் பண்ணணும். யாருக்குள்ள மட்டும் போகும்னா ஹெச்ஆர்க்குள்ள மட்டும் தான் போகும். ஏன்னா கேபிளே போடல வெளியே நீங்க. அப்போ இனிமே ஹெச்ஆர் கத்தனா ஹெச்ஆர்க்குள்ள மட்டும் தான் கேட்கும். சேல்ஸ்ல யாருன்னா கத்தனா சேல்ஸ்குள்ள மட்டும் தான் கேட்கும். மேனேஜ்மெண்ட்ல யாருன்னா கத்தனா மேனேஜ்மெண்ட்குள்ள மட்டும் தான் கேட்கும். ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் நல்லதா 3 ப்ராட்காஸ்ட் டொமைன் நல்லதா? ஏன் 3? அப்படின்னா ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன் நல்லதா 3 ப்ராட்காஸ்ட் டொமைன் நல்லதா அப்படின்னா 3 நல்லது. 1 கம்பேர் பண்ணா 3 நல்லது. அது என்ன கணக்குன்னா ஒரு குரூப்ல 1000 பேர் கத்துறதுக்கும் 4 குரூப்பா பிரிச்சு 250 பேர் கத்துறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆக மொத்தம் கத்த போறாங்க. கத்துறதை என்னால ஸ்டாப்பே பண்ண முடியாது. ப்ராட்காஸ்ட் இருக்குதான் போகுது. நான் கம்மி பண்ணதான் ட்ரை பண்றேனே தவிர ப்ராட்காஸ்டே ஆகக்கூடாதுன்னு நான் ட்ரை பண்ண முடியாது. பிகாஸ் இன் நெட்வொர்க் வி ஹேவ் ப்ராட்காஸ்ட் டைப்ஸ் ஆஃப் கம்யூனிகேஷன் 3மே இருக்கு. 3மே நடக்கும். யூனிகாஸ்டும் நடக்கும், மல்டிகாஸ்டும் நடக்கும், ப்ராட்காஸ்டும் நடக்கும். எனக்கு ப்ராட்காஸ்டே வேணும்னு சொல்ல முடியாது. நிறைய டைம் நம்ம ப்ராட்காஸ்ட் பண்ற மாதிரி எக்ஸாம்பிள்ஸ் வரும், சினாரியோஸ் வரும். அப்ப கணக்கு என்னன்னா நான் கம்மி பண்ணதான் ட்ரை பண்றேன். அப்போ போன தடவை ஒரே குரூப்ல 30 பேர் கத்துறதுக்கும் இப்போ 3 குரூப்ல 10 பேரா கத்துறதுக்கும் நாய்ஸ் கம்மி தானே. இதுதான் அட்வான்டேஜ். அப்போ சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டைம்ல அதிகமான டிராபிக் இருக்கும். இப்போ 3 ப்ராட்காஸ்ட் டிராபிக் கம்மி. டிராபிக் இல்ல டிராபிக் கம்மி. சரி, ஓகே. ஆனா என்ன பிரச்சனைனா இப்ப அப்படியே சுபாஷ் விட்டு வர முடியாது. சார் டிராபிக் வந்து கம்மியாயிடுச்சு சொல்லிட்டு வர முடியாது. வந்துட்டா என்ன பிரச்சனை? டிபார்ட்மெண்ட் பேச முடியாது. ஹெச்ஆர்க்குள்ள பேசிக்கலாம், சேல்ஸ்குள்ள பேசலாம், மேனேஜ்மெண்ட்குள்ள பேசலாம். இப்ப மேனேஜ்மெண்ட் ஸ்விட்ச்ல தான் இந்த கம்பெனியோட பிரிண்டர் கனெக்ட் பண்ணிருக்காங்க. ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட் பிரிண்டர் கொடுத்தா இந்த பிரிண்டர்ல இருந்து அவுட்புட் வரணும், வராது. ஏன்னா நடுவில் நீங்க நெட்வொர்க்கே கிரியேட் பண்ண மாட்டீங்க. இப்போ நடுவில் நெட்வொர்க் போடணும். அப்போ நடுவில் நெட்வொர்க் போடுறதுக்கு 2 ஆப்ஷன் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் என்னன்னா கேபிளே போட்டுடலாம், சுவிட்ச்ல வாங்க தேவையில்ல. இங்க இருந்து ஒரு கேபிள் இங்க, ஓகே, இது போட்டுருக்க வச்சுட்டோம். ஒரே கேபிள் போட்டிருக்கேன். இப்போ அந்த கம்பெனில எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னு தெரியும் அந்த கேபிள் போட்ட அப்புறமா. எங்க இருந்து எங்க? ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்ல இருந்து சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒரு கேபிள் போட்டிருக்கோம்ல. அப்போ அந்த ஸ்கிரீன்ல அந்த கம்பெனில எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு அப்படின்னு தெரியும். எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு அந்த கம்பெனில? 2. 1 சார். சரி, ப்ராட்காஸ்ட் டொமைன் கணக்கு போடுறது எப்படின்னா யாரு கத்தனா யாரு வழியும் கேட்கும். அது கணக்கு தான். இப்ப நான் கத்துறது இந்த ரூம் வழி தான் கேட்கும், இது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். அங்க லேப்ல யாருன்னா கத்தனா லேபுக்கு மட்டும் கேட்கும், அது ஒரு ப்ராட்காஸ்ட் டொமைன். எத்தனை ஸ்விட்ச் இருக்குன்னு பார்க்காதீங்க, யாரு கத்தனா யார் வழியும் கேட்கும்னு பார்த்துட்டு கணக்கு போட்டு சொல்லுங்க. 1, 2, 3, 4, 5. 1 தான். சரி, வேற யாருன்னா என்ன பெருசு? 2. சரி, ஆனந்த் 1 தான். சரி, ஓகே. சுபாஷ் 4 இருக்கு. ஓகே, பெபின் கெஸ் 2. ஓகே, ஸ்வேதா 2. சரி, ஓகே. 4 சார். அப்போ கணக்கு என்னன்னா யார் கத்துனா யார் வழியும் கேட்கும்ன்றதான் கணக்கே தவிர சுவிட்ச் இருக்கா என்ன இருக்கு லொட்டு இருக்குன்றது கணக்கு கிடையாது. லிசன், இப்ப ஏபிசி டேட்டா அனுப்ப போறாரா? அது சுவிட்சுக்கு போகுமா? இந்த சுவிட்சுக்கு தெரியலனா ப்ராட்காஸ்ட் பண்ணுமா? அப்ப இவர் ப்ராட்காஸ்ட் இவருக்கும் பண்ணுவாரு, ஒரு காப்பி யாருக்கு அனுப்பிச்சிடுவாரு? இந்த சுவிட்சுக்கு அனுப்புவாரு. இந்த சுவிட்சும் இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அனுப்பும். அங்க கத்துனா இது வரையும் கேக்குதா? ஹெச்ஆரும் மேனேஜ்மெண்ட்டும் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். யாரும் ஹெச்ஆரும் மேனேஜ்மெண்ட்டும் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். இப்போ சேல்ஸ்ல யாருன்னா கத்துனா யாருக்கு கேட்கும்? சேல்ஸ்ல மட்டும்தான் கேட்கும், அது ஒரு சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். டோட்டலா எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு? அதுதான் கணக்கு. யார் கத்துனா யார் வழியும் கேட்கும்ன்றதை பொறுத்து தான் அவங்க நம்ம டொமைனா இல்ல அடுத்த டொமைனா. அப்ப நான் கத்துனா மேனேஜ்மெண்ட் கேட்கும், மேனேஜ்மெண்ட் கட்டினா எனக்கு கேட்கும். எனக்கு கேபிள் போட்டுருக்கு, சேல்ஸ் கேபிளே போடல. அப்ப அவன் தனி ப்ராட்காஸ்ட் டொமைன், நானும் மேனேஜ்மெண்ட் ஒரு ப்ராட்காஸ்ட். இப்ப சொல்லணும் நீங்க.
இப்போ டோபாலஜில மெதுவா அவசரப்பட சொல்லி மாட்டிப்பீங்க. டோபாலஜில நல்லா கணக்கு போட்டு வாங்க. எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு? ரெண்டு. அதான் சொன்னேன், கணக்கு போட்டு வாங்க, மாட்டிப்பீங்க இல்லைன்னா. என்ன ஸ்வேதா, என்னாச்சு? ரெண்டா? சரி. விபின் ரெண்டு. ஓகே. சுபாஷ். எஸ் செல்வி ஆன்லைன் அட்மிட் பண்ணலாமே. செல்வி, அப்புறமா வேற பிரசன்னா ரெண்டு சார். ரெண்டு. ஓகே. மல்லிகாவா? மல்லிகா பழைய பேட்ச் அவங்களுக்கு. ஓகே. ஓகே, ஒன். தென் ஒரு ப்ராட்காஸ்ட் ஒன்று. ராஜபிரியா, பாண்டியன், முகமது ஆசிஃப். சார் ஒன்று தான் இருக்கு. ஓ சரி, ஒன்றுதான் இருக்கு. சரி, ஓகே. அப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட் வேணும்னா கத்த விட்டு பாருங்க. நீங்க எதுக்கு போட்டு ரொம்ப கன்ஃபியூஸா இருக்கீங்க? இவர் கத்துறாரு. இப்போ பேக்கெட் எங்க வரும்? சுவிட்சுக்கு வரும். இந்த சுவிட்ச் என்ன பண்ணுவாரு? இது உள்ள இருக்கவங்க எல்லாருக்கும் அமைச்சிட்டு ஒரு காப்பி இந்த சுவிட்ச் அனுப்புறா. இந்த சுவிட்ச் என்ன பண்ணுவாரு? இங்க இருக்கவங்க எல்லாருக்கும் அமைச்சிட்டு இங்க அனுப்புவார்ல. அங்க கத்துறா 3 பேருக்கும் கேக்குது இல்ல, தனித்தனியா கேட்கல. அங்க கத்துறா 3 பேருக்கும் கேட்கும். சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். அப்போ இந்த சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் வேணாம்னு சொல்லிட்டு தான் நான் 3 சுவிட்ச் வாங்கி 3 கேபிள் போட்டேன். அப்போ திருப்பி பிரச்சனை என்னன்னா, திருப்பி எங்க சுத்தினாலும் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் தான் வர. இம்ப்ளிமெண்டேஷன் திருப்பி ஃபெயில். எனக்கு சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் நான் எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட போறேன்? ஒரு 48 போர்ட் சுவிட்ச் வாங்கி எல்லா பீஸும் கனெக்ட் பண்ணிட்டு ஐபிஎஸ் பண்ணிட்டா வந்துருமே. இந்த ப்ராட்காஸ்ட் டொமைன் தனித்தனியா இருக்கணும், ஒன்னா சேரக்கூடாது. சரி, இப்போ எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு? ஓகே, ஸ்கிரீனை பாருங்க. எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்குன்னா 3 இருக்கு. ஆனா என்ன பிரச்சனை? ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட்டுக்கிட்ட பேச முடியாது. அப்போ ஒரு டிபார்ட்மெண்ட்ல இருந்து இன்னொரு டிபார்ட்மெண்ட் பேசுறதுக்கு நான் கேபிள் போடுறேன். நீங்க யாரா இப்படி யோசிக்காதீங்க. யோசிச்சா ஓகே சொல்லி தரேன். சார் நடுவில் சுவிட்ச் வாங்குங்க. இப்போ நடுவில் சுவிட்ச் வாங்கி போட்டீங்க, எத்தனை ப்ராட்காஸ்ட் டொமைன்? அப்பயோ சிங்கிள் தான். அங்க கத்துறா எல்லாரும் கேட்கும். எக்ஸ்ட்ரா காசு செலவு பண்ணிருக்கீங்க ஒரு சுவிட்சுக்கு. சரி, அப்போ லாஜிக் என்னன்னா, இப்போ 3 ப்ராட்காஸ்ட் டொமைன் இருக்கு, ஆனா நெட்வொர்க் இல்ல. டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட். அப்போ டிபார்ட்மெண்ட் டு டிபார்ட்மெண்ட் நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு கேபிள் போடுற நெட்வொர்க் வந்துருமா வராதா? நெட்வொர்க் வந்துடும், கூடவே டிராபிக் வந்துடும். டிராபிக் வரக்கூடாதுன்னு கேபிள் எடுக்கிறேன், டிராபிக் போயிடும், கூடவே நெட்வொர்க்கும் போயிடும். எனக்கு நெட்வொர்க் வேணும்னு சொல்லிட்டு கேபிள் போடுறேன், நெட்வொர்க் வந்துடும், கூடவே சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன் டிராஃபிக்கே வந்துடும். ஆனால் நான் டிராஃபிக் வரக்கூடாது, அதனால எனக்கு ப்ராட்காஸ்ட் ஆகக்கூடாது சொல்லிட்டு கேபிள் எடுக்கிறேன், டிராஃபிக் போயிடும், கூடவே நெட்வொர்க் ரீச்சபிலிட்டியும் போயிடும். பட் நெட்வொர்க் இருந்துச்சு, நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி தான் தீரணும். அதுக்கு கேபிள் போடுறேன், கேபிள் போட்டு அப்படின்னா நெட்வொர்க் வந்துருச்சு, ஆனா கூடவே டிராஃபிக்கே வந்துடும். சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். பட் கண்டிப்பா டிராஃபிக் இருக்கக்கூடாது. டிராஃபிக் இல்லாம தான் இன்ஜினியர் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணும். அதுக்கு கேபிள் எடுத்துடுறேன், கேபிள் எடுத்துட்டா டிராபிக் போயிடும், கூடவே நெட்வொர்க்கும் போயிடும். பட் நெட்வொர்க் இன்ஜினியர்ஸ் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணி தான் தீரணும். நெட்வொர்க் ஃபார்ம் பண்றதுக்கு கேபிள் போடுறேன், கேபிள் போட்டா டிராபிக் வந்துடுது, டிராபிக் வரக்கூடாது. அப்ப கேபிள் எடுக்கிறேன், டிராபிக் போயிடும், கூடவே. இப்போதான் ப்ராப்ளம் மாட்டோம். எப்படி சுத்தி பார்த்தாலும் we are getting single broadcast. எப்படி கனெக்ட் பண்ணாலும் சரி, நடுவில் சுவிட்ச் ஆஃப் போட்டாலும் சரி, இல்ல நடுவில் கேபிள் டைரக்டா போட்டாலும் சரி, இந்த டொமைன் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன்ல மாட்டதுனால நெட்வொர்க் வந்தாலும் கூட அதிகமா டிராபிக் வந்துடும். அப்ப ப்ராப்ளம் என்ன? சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். அந்த வார்த்தையோட பவரை தான் உங்களுக்கு இவ்வளவு நேரம் காமிச்சுன்னு இருக்கு. ப்ராப்ளம் சிங்கிள் ப்ராட்காஸ்ட் டொமைன். ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா என்ன இருக்கும்? Now we want to buy one more device to solve your problem. That device is called as ROUTER. நான் சும்மா நெட்வொர்க் டிவைஸ் எடுத்துட்டு போறது கிடையாது. நான் உங்களுக்கு ஒண்ணு ஏன் வாங்கணும், எதுக்கு வாங்கணும்னு தான் காமிக்கணும். சும்மா சிஸ்கோல இதெல்லாம் இருக்குப்பான்னு கிடையாது. அப்படி ஏன் வாங்கணும், அப்புறமா சுவிட்ச் ஏன் வாங்கணும், ஏன் சுவிட்சை விட்டுட்டு இப்ப நீங்க ரவுட்டருக்கு போறீங்கன்றது கதை இருக்கு. அப்போ ரவுட்டரோட டெபினிஷன் என்னன்னா பெருசா இருக்கும்.
It's used to breaks broadcast domain. It is layer 3 device. Then it's a unitast device. It contains table, but that's not a MAC table. It's routing table. Routing table contains the stuff. Then it's used to connect different. Excuse me. Okay, listen. Now we want to buy a device called as router. Router பார்க்க எப்படி இருக்கும் நாளைக்கு காட்டுறேன் because நாளைக்கு நம்ம லேப் ஆரம்பிச்சோம் next lab. According to icons, it's your router icon. But router பார்க்க எப்படி இருக்காது இது பேஷன் மாதிரி இருக்குல்ல பட் ரவுட்டர் எப்படி இருக்கு buy a router, then connect your cables, UTP cable from switch to switch வாங்கக்கூடாதுன்னு சொல்லல switch வாங்கினா டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் பண்ணிருங்க நடுவுல கனெக்ட் பண்றதுக்கு we want to buy a router. அப்ப இங்க இருந்து ஒரு கேபிள் இங்க இருந்து ஒரு இங்க ரவுட்டர்லயும் ஈத்தர்நெட் போட்டு இருக்கும் ஃபாஸ்ட் ஈத்தர்நெட் போட்டு இருக்கும் ஜிகாபைட் ஈத்தர்நெட் இருக்கும் லேப்ல எல்லா ரவுட்டரும் இருக்கு வேணும்னா நாளைக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க வந்து பிராக்டிஸ் பண்ணலாம் நான் கிளாஸ் முடிச்சிட்டு அப்புறமா so imagine this is Ethernet port 0, Ethernet port 1, Ethernet port 2. Once you connected router here after it's not single broadcast domain, it's 3 broadcast domain. எல்லாம் தனித்தனியா ஆயிடும் அது எப்படின்னு இனிமே தான் புரியும் router is used to breaks the broadcast domain. சரி நாலு சொல்லி okay listen router வந்துட்டாவே டிபார்ட்மெண்ட் எல்லாமே டிஃபரண்ட் நெட்வொர்க்ல இருக்கணும் சேம் நெட்வொர்க்ல இருக்கக்கூடாது அப்படின்னா நான் இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன ஐபி கான்ஃபிகரேஷன் பண்றேன்னா 10.0.0.10 ஒரு கம்ப்யூட்டருக்கு பண்றேன் அப்ப 10.11 10.12 10.13 இங்க இருக்க கம்ப்யூட்டருக்கு 192.168.1.192 பண்றேன் அப்போ 10 11 12 13 இங்க போட்டுக்கலாம் தென் இங்க இருக்க கம்ப்யூட்டருக்கு ஒரு கம்ப்யூட்டருக்கு 172.17.0.15 பண்றேன் அப்போ உங்களுக்கு தெரியும் என்னென்ன நெட்வொர்க்னு ஒழுங்கா படிச்சவங்களுக்கு தெரியும் இன்னும் ஐபி அட்ரஸ்லாம் படிக்கலன்னா சும்மா அட்டன் பண்ணுங்க எதுவுமே புரியாது ஸோ லிசன் ஒன் மோர் டைம் இந்தியா 11 நெட்வொர்க்கா போடலாம் தப்பு இல்லை டிஃபரெண்ட் நெட்வொர்க்கா இருக்கணும் சரி லிசன் சிஸ்டம்
Okay, listen. இப்போ 3 டிபார்ட்மெண்ட்டையும் சென்டரா ரவுட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம். ரவுட்டர் பிரேக்ஸ் பிராட்காஸ்ட் டொமைன். ரவுட்டர் பிராட்காஸ்ட் டொமைனை பிரேக் பண்ணிடுவார். தென் ரவுட்டர் வந்தாவே 3 டிபார்ட்மெண்ட்டும் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல தான் இருக்கணும். ரவுட்டரை வச்சு சேம் நெட்வொர்க் ஃபார்ம் பண்ணவே முடியாது. ரவுட்டர் வந்தாவே டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல தான் இருக்கணும். சரி, இப்போ நீங்க என்ன பண்ணணும்னா ரவுட்டர்ல இருக்க ஒரு இன்டர்ஃபேஸுக்கும் ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். ஸ்விட்சுக்கு ஐபி கிடையாது, ஹப்புக்கு ஐபி கிடையாது. பட் ரவுட்டர்ல இருக்க ஒரு இன்டர்ஃபேஸுக்கும் ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். இப்போ E0 இருக்கு. E0 எந்த டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா HR டிபார்ட்மெண்ட். HR டிபார்ட்மெண்ட்ல நீங்க என்ன நெட்வொர்க் யூஸ் பண்றீங்கன்னா 10 நெட்வொர்க். அப்போ E0க்கு நீங்க என்ன ஐபி அசைன் பண்ணலாம்னா 10 நெட்வொர்க்ல டோட்டலா எவ்வளவு ஐபி இருக்கு? 10 நெட்வொர்க்ல டோட்டலா எவ்வளவு ஐபி இருக்கு? ஒழுங்கா படிச்சவங்களுக்கு தெரியும், சும்மா வந்துட்டு போறவங்களாம் தெரியாது. 16777214 ஐபி இருக்கு. அப்போ அந்த 16777214 ஐபில எந்த ஐபி வேணாலும் E0க்கு அசைன் பண்ணலாம். எந்த ஐபினா பண்ணலாம், யூஸ் பண்ணாத ஐபி. பட் கம்பெனி ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையும் கம்பெனிஸ் எப்பவுமே ஃபர்ஸ்ட் ஐபியை தான் ரவுட்டர்ல இருக்க இன்டர்ஃபேஸுக்கு அசைன் பண்ணுவாங்க. அப்போ 10 நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி என்னன்னு ஒழுங்கா படிச்சவங்களுக்கு தான் தெரியும். என்ன ஐபி? திருப்பி சொல்ல. So listen, இந்த 3 டிபார்ட்மெண்ட்டையும் நடுவுல ரவுட்டர் வச்சு கனெக்ட் பண்ணிருக்கோம். பிராட்காஸ்ட் டொமைன் செப்பரேட் பண்றதுக்காக. ரவுட்டர் வந்தாவே 3 டிபார்ட்மெண்ட்டும் டிஃபரெண்ட் நெட்வொர்க்ல தான் இருக்கணும். சரி, இப்போ இந்த E0க்கு நெட்வொர்க் இன்ஜினியர் ஆன நீங்க ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். அப்ப ஐபி அசைன் பண்ண போறீங்கன்னா ஃபர்ஸ்ட் E0 எந்த டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு பாருங்க. கண்ணை திறந்து E0 HR டிபார்ட்மெண்ட்ல கனெக்ட் ஆயிருக்கு. HR டிபார்ட்மெண்ட்ல யூஸ் பண்றது 10 நெட்வொர்க். அப்போ 10 நெட்வொர்க்ல டோட்டலா எவ்வளவு ஐபி இருக்குன்னா 16777214 ஐபி இருக்கு. அப்போ இந்த E0க்கு அவ்வளவு ஐபில யூஸ் பண்ணாத எந்த ஐபி வேணாலும் E0க்கு அசைன் பண்ணலாம், ஒர்க் ஆகும். ஆனா கம்பெனி ஸ்டாண்டர்டை பொறுத்தவரையும் E0க்கு அந்த நெட்வொர்க்கோட ஃபர்ஸ்ட் ஐபி தான் போடுவாங்க. அப்ப 10 நெட்டோட ஃபர்ஸ்ட் ஐபி என்ன? 10.1. ஒரு சில பேரு இன்ஜினியர் என்ன பண்ணிருப்பாருன்னா 10.1 போட்டாதான் ஒர்க் ஆகும், மக்கவே ஆயிடும். 10 நெட்வொர்க்ல எது போட்டாலும் ஒர்க் ஆகும். ஈஸியா ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் ஐபிய அசைன் பண்ண சொல்றேன். சரி, அப்போ E2க்கு என்ன ஐபி? ஓகே, 192.168.1.1. ஏன் பாதி பேர்னால ஆன்சரே பண்ண முடியலன்னா ஒரு பயம் இருக்கு, எங்க தப்பா பண்ணிருமே. அந்த பயம் தான் உங்க ஃபீஸை வேஸ்ட் பண்ண போகுது. E1க்கு என்ன ஐபி? 172.17.0.1. கிளியரா? சரி, அப்போ இந்த ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணணும். இப்ப பண்ண மாட்டோம், ஃபர்ஸ்ட் தியரி. இன்னைக்குலாம் வேணாம், நாளைக்கு பார்த்துக்கோ. ரவுட்டருக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணணும். நோ லிசன். ரவுட்டர் கிட்ட ஒரு டேபிள் இருக்கும். அந்த டேபிளுக்கு பேர் ரவுட்டிங் டேபிள். சுவிட்ச் கிட்ட ஒரு டேபிள் இருந்தது, அதுக்கு பேரு மேக் டேபிள். சரி, ரவுட்டர் கிட்ட ஒரு டேபிள் இருக்கும், அதுக்கு பேர் ரவுட்டிங் டேபிள். சரி, இப்போ ஒரு முக்கியமான கதை சொல்லித்தரேன், கவனிங்க. அப்பப்ப கேட்பேன், இதை டெய்லி கேட்கிறேன், எல்லா வருஷத்துலையும் கேட்பேன். ஒரு சில பேர் ஆன்சர் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் பண்ண மாட்டாங்க. சரி, 3 டிபார்ட்மெண்ட்டையும் கனெக்ட் பண்றதுக்கு நடுவுல ரவுட்டர் போட்டாச்சு. 3 டிபார்ட்மெண்ட் டிஃபரெண்ட் நெட்வொர்க். ஏன்னா ரவுட்டர் டிஃபரெண்ட் நெட்வொர்க் வச்சு தான் ஃபார்ம் பண்ண முடியும். இப்போ ஒரு இன்டர்ஃபேஸுக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணிருக்கேன் 10.0.0.1. ஒரு இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணீங்கன்னா அந்த ஐபியோட
3 இன்ஃபர்மேஷன் ரவுட்டிங் டேபிள்குள்ள ஆட்டோமேட்டிக்கா போயிடும். ஒன்னு அந்த ஐபியோட நெட்வொர்க் ஐடி, இன்னொன்னு அந்த ஐபியோட ப்ரிஃபிக்ஸ், இன்னொன்னு அந்த ஐபியோட இன்டர்ஃபேஸ் நேம். திருப்பி சொல்றேன், லிசன், வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எப்போ ஒரு ரவுட்டர் இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணீங்களோ அந்த ஐபியோட 3 இன்ஃபர்மேஷன் நெட்வொர்க் ஐடி, ப்ரிஃபிக்ஸ், இன்டர்ஃபேஸ் நேம் ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டிங் டேபிளுக்குள்ள போயிடும். அப்போ 10.1ஓட நெட்வொர்க் ஐடி என்னன்னு ஒழுங்கா படிச்சவங்களுக்கு தெரியும். 10.0.0.0 அதோட ப்ரிஃபிக்ஸ் லென்த் ஒழுங்கா படிச்சவங்களுக்கு தெரியும் 8. அது எந்த இன்டர்ஃபேஸ்ல இருக்குன்னா E0. தென் E2க்கு என்ன, E1 பாருங்க. E1ஓட நெட்வொர்க் ஐடி என்னன்னா 172.17.0.0/16. சூப்பர், E1. அப்ப அடுத்தது என்ன இருக்கும்னா 192.168.1.0/24 E2. அப்ப ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த இன்ஃபர்மேஷன் உள்ள போதா. இதுக்கு பேர் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். இதுக்கு பேர் தான் டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். ரவுட்டருக்கு ஐபி அசைன் பண்ணா டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டிங் டேபிள்குள்ள போயிடும். நீங்க எதுவும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ரவுட்டருக்கு ஐபி அட்ரஸ் அசைன் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் ரவுட்டிங் டேபிள்குள்ள போயிடும். வெரி 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 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நாளைக்கு ஸ்வேதா கேட்டா ஸ்வேதா சொல்ல மாட்டாங்க, ஸ்வேதான்னு சொல்லணும் ஒரு சில பேர். ஏன் அப்படின்னா அப்ப ஸ்வேதா இன்னைக்கு போய் படிச்சிருக்கு, இன்னைக்கு போய் 10 தடவை படிக்கணும், 15 தடவை படிக்கணும். சார் 15 தடவை படிச்சோம் மறக்குதா, என்ன பண்ணலாம், திருப்பி 15 தடவை படிங்க. அதுக்கு கண்டிப்பா ஒரு நாள் ஞாபகம் வரும். ஓகே சரி. அப்போ இன்டர்ஃபேஸ் ஐபி அசைன் பண்ணா அது இன்டர்ஃபேஸ்னுவாங்க, ஐபி இல்லைன்னா அது போய் போர்ட்டுவாங்க. டெக்னிக்கல் வேர்ட்ஸ். இன்டர்ஃபேஸ் சொல்லலாம். இன்ஜினியர் நிறைய வேர்டு வச்சிருக்காரு. ஒரு இன்ஜினியர் ரவுட்டர்னுவாரு, ஒரு இன்ஜினியர் ரூட்டர்னுவாரு. அவ்வளவுதான், எல்லா அர்த்தமும் ஒண்ணு. இன்டர்ஃபேஸ் போர்ட் நம்பர் வேணாம், நல்லா இல்ல பார்க்க, அவ்வளவுதான். சொல்லலாம் தப்புலாம் கிடையாது. சொன்னா பார்க்க நல்லா இல்ல, ஏன்னா நான் அப்படி சொல்லல, உலகத்துல யாரும் அப்படி சொல்லல. நீங்க சொல்றீங்கன்னா யூனிக்கா பார்ப்பான், ஏன்னா இவரு, அவ்வளவுதான் வித்தியாசம். இல்ல நான் சொல்ல போறேன்னா சொல்ல. சரி சார், ஒன் மோர் டைம். ரவுட்டருக்கு ஐபி கான்ஃபிகரேஷன் பண்ணீங்கன்னா அந்த ஐபியோட 3 இன்ஃபர்மேஷன் ஆட்டோமேட்டிக்கா ரவுட்டிங் டேபிள்ல போயிடும். என்னென்ன 3 இன்ஃபர்மேஷன்னா நெட்வொர்க் ஐடி, ப்ரிஃபிக்ஸ், இன்டர்ஃபேஸ் நேம். அது உள்ள போயிடுச்சுன்னா அந்த ரூட்டுக்கு பேர் தான் என்ன, டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். சூப்பர், குட். சரிப்பா, இப்போ ரவுட்டர் என்ன பண்ண போறாருன்னு சொல்லுங்க. நான் இப்போ ஒரு டேட்டா அனுப்புறேன். .0.0.10 இருந்து அந்த பிசி 192.168.1.192 அனுப்புறேன். சரி, கதை கவனிங்க. இப்போ இந்த பிசி இருக்கு டேட்டா. மேக்லாம் பார்க்க தேவையில்ல, மேக்லாம் அப்புறமா. இந்த டேட்டா ஸ்விட்சுக்கு வருது. ஸ்விட்ச் அட்ரஸ் லைன்லாம் பண்ணிட்டு மேக் இருந்தா யூனிகாஸ்ட் பண்ண போறாரு, இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ண போறாரு. அந்த டேட்டா இப்போ யாருக்கு வந்துடும் அப்படின்னா உங்களோட ரவுட்டருக்கு வந்துடும். இப்போ கதை என்ன அப்படின்னா ரவுட்டர் என்ன பண்ண போறான்னு தெரியணும். ஏன்னா ஒரு டேட்டா ஹப்புக்கு வந்தா ஹப் என்ன பண்றாரு, எல்லாருக்கும் அனுப்பிச்சு விடுறாரு, அதுக்கு போய் ப்ராட்காஸ்ட். இதுவே ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வந்தா ஸ்விட்ச் அட்ரஸ் லேர்னிங் பண்ணிட்டு அதை வந்து டிமேக் டேபிள்ல இருந்துச்சுன்னா யூனிகாஸ்ட் பண்றாரு, இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ணிடுறாரு. இப்போ டேட்டா ரவுட்டருக்கு வந்தா ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னு தெரியணும். அதுதான் கதை. ரவுட்டர் பத்தி டெபினிஷன் படிக்க கூடாது. இதோட எழுதிருக்க கட்டுக்கட்டா நானே சொல்லுவேன், இதை இப்படி படிக்க கூடாது.
இது வேணும் தான், ஆனா இதுவே படிச்சுட்டு போக கூடாது. ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்தா ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னு உங்க எல்லாருக்கும் தெரியணும். ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்தா ரவுட்டர் டெஸ்டினேஷன் ஐபிக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்ப்பாரு. ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்தா ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னா டெஸ்டினேஷன் ஐபிக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல எந்த ஐபிக்கு சோர்ஸ் சொன்னீங்கன்னா தப்பு, ஐபின்னு சொன்னீங்கன்னாலும் தப்பு. டெஸ்டினேஷன் ஐபிக்கு அவரோட ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்ப்பாரு. இதோட ரூட்டு இது இருக்கு, ஏன்னா அதான் நெட்வொர்க் ஐடி. நெட்வொர்க் ஐடி தான் லீடர் ஆக்ட் ஆகும்னு சொன்னேன். அப்ப இருக்கா? இருக்குன்னா எந்த இன்டர்பேஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்ப்பாரு. எந்த இன்டர்பேஸ்ல கனெக்ட் ஆயிருக்குன்னா E2. அப்போ E0 வழியா வந்த டேட்டாவை ரவுட்டர் யாருக்கு மட்டும் அனுப்பும்னா E2க்கு மட்டும் அனுப்பும். இட்ஸ் a unicast device. ரவுட்டர் தூக்கி சுவிட்சை போடுங்க. இந்த டைம் டேட்டா யாருக்கெல்லாம் போயிருக்கோம்? சேல்ஸும் போய் அடி வாங்கியிருக்கோம், மேனேஜ்மெண்ட் போகணும், ஆனா தேவையெல்லாம் என்ன இருக்கும்? சேல்ஸ்க்கு அடி வாங்கியிருக்கோம். இப்ப ரவுட்டர் போட்டதுனால ரவுட்டர் பிரேக்ஸ் ப்ராட்காஸ்ட் டொமைன். அவருக்கு தெரியும் யார் யார் எங்கெங்க கனெக்ட் ஆயிருக்காங்கன்னு ரவுட்டருக்கு தெரியும். அப்போ இனிமே இங்க ஏதோ ஒரு டேட்டா ரவுட்டிங் டேபிள்ல டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரூட் இருக்கான்னு பார்த்து ரூட் இருக்கு, E2 போட்டிருக்கு, அப்ப E2க்கு வழியா போயிடுது. இப்போ ரிப்ளை the source IP will be 192.192. 192.168.1.192. The destination IP will be யாருக்கு ரிப்ளை பண்ணணும்னா 10.10 தான் இருக்கு. ஏன்னா அவர் தான் ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிருக்காரு, அவருக்கு தான் ரிப்ளை பண்ணணும். இப்போ இந்த டேட்டா ஸ்விட்சுக்கு போவோம். இது வழியா தூங்காம அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த ஸ்விட்ச் என்ன பண்ணுவாரு உங்களுக்கு தெரியும். நான் அதை திருப்பி சொல்லித்தர விரும்பல. இப்போ டேட்டா ரவுட்டருக்கு போயிடுச்சு. ரவுட்டர் என்ன பண்ணுவாரு? ரவுட்டிங் டேபிள் இருக்கான்னு செக் பண்ணு. ரவுட்டிங் டேபிள் இருக்கான்னு செக் பண்ண மாட்டாரு. டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்ப்பாரு. ரவுட்டிங் டேபிள் எப்பவுமே இருக்கும். டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பார்ப்பாரு. 10 நெட்வொர்க்குக்கு ரூட் இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் ஒன்று எந்த இன்டர்பேஸ்னா E0. அப்ப வெறும் E0க்கு மட்டும் அனுப்புவார். திஸ் இஸ் கால்ட் அஸ் ரவுட்டிங் அப்படின்றாங்க. ரவுட்டிங் அப்படின்றது என்னன்னா ஒரு நெட்வொர்க்ல இருந்து இன்னொரு நெட்வொர்க்குக்கு பாஸ் ஆச்சுன்னா அதுக்கு பேர் ரவுட்டிங். ரவுட்டிங் மீன்ஸ் ஃபார்வர்டிங் a packet from one network to another network. It's called as routing அப்படின்னு அனௌன்ஸ் பண்றாங்க. சரி, இப்போ இன்னொரு டேட்டா இருக்கு. இப்போ இந்த டேட்டா 70.10 என் கம்பெனியே இல்லாத ஐபி பிங் பண்ணாலும் என்ன நடக்கும்னு தெரிஞ்சுக்கணும் தான் இன்ஜினியர். சும்மா இல்ல ஏன் பிங் பண்றீங்கன்னு கேட்க கூடாது. ஏன் பிங் பண்ணுவேன், என்ன நடக்கும் பாத்துடலாம். படிச்சிருக்கோம்ல, டேட்டா இங்க ஸ்விட்சுக்கு வரும். ஸ்விட்ச் என்ன பண்ணுவாரு? அட்ரஸ் ட்ரைனிங் பண்ண போறாரு. பண்ணிட்டு மேக்க தான் பார்க்க போறாரு, ஐபி பார்க்க போறது கிடையாது. அப்போ இந்த டேட்டா கண்டிப்பா யாருக்கு வந்துடும்? ரவுட்டருக்கு வந்துடும். ஒழுங்கா படிக்காத ஸ்டூடெண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்விட்ச் டிராப் பண்ணிடுவாங்க. ஏன்னு கேட்டா 70.10 இல்லையேன்னு. ஒழுங்கா படிச்ச ஸ்டூடெண்ட் தான் தெரியும் அவர் ஐபியை பார்க்க போறதே கிடையாது. அவர் பார்க்க போறது மேக். இருந்தா யூனிகாஸ்ட் பண்ண போறாரு, இல்லைன்னா ப்ராட்காஸ்ட் பண்ண போறாரு. அப்போ டேட்டா எங்க வந்துருச்சு? ரவுட்டருக்கு வந்திருக்கு. ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்தா ரவுட்டர் என்ன பண்ணுவாரு? டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரவுட்டிங் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பாப்பாரு. ரூட் இருக்கா இல்லையா? 17 நெட்வொர்க்குலாம் ரூட் இல்லைன்னா நம்ம ஆளு இதான் ரவுட்டரோட பிஹேவியர். அப்போ இன்னைக்கு கிளாஸ் 3 டிவைஸே முடிச்சிட்டோம். என்னன்னா அப்ப முடிச்சிருக்கோம், ஸ்விட்ச் முடிச்சிருக்கோம், ரவுட்டரை முடிச்சிருக்கோம். ஆனா இந்த வீட்டுக்கு போயிட்டு இந்த கட்டுக்கட்டா படிக்கிற மாதிரி வச்சுக்க கூடாது கிளாஸ். இந்த கட்டுக்கட்டா படிச்சுட்டு வருது லேயர் டிவைஸ், ப்ராட்காஸ்ட் மொபைல். ஒரு டேட்டா ஸ்விட்சுக்கு வந்தா ஸ்விட்ச் என்ன பண்ணுவாருன்னு தெரியணும். ஒரு டேட்டா ஹப்புக்கு வந்தா ஹப் என்ன பண்ணுவாருன்னு தெரியணும். ஒரு டேட்டா ரவுட்டருக்கு வந்தா ரவுட்டர் என்ன பண்ணுவாருன்னு தெரியணும். நான் சீசனை படிச்சது இந்த மாதிரி.
இப்படிதான் நான் சீசனை படிச்சேன். இப்படி நீங்க சுரேன் படிச்ச மாதிரி சீசனை படிச்சீங்கன்னா இந்த சீசனை முடிக்கிறதுக்கு தெளிவா முடிக்கிறதுக்கு 1.5 வருஷம் இப்படி படிச்சா. இப்படியே படிச்சுனே இருக்கீங்கன்னா முடிக்கலாம், தெளிவா முடிஞ்சிடும். அடிபட்டு 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 அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு புரிஞ்சுக்கிட்டு வர்றதுக்கு 1.5 வருஷம் கழிச்சுதான் இந்த சீசனை உங்களுக்கு ஃபுல்லா புரியும். அதனால இதெல்லாம் தூக்கி அடிச்சுட்டு இதெல்லாம் டெஃபினேஷன் தரணும்னு தரேன். எனக்கு இதெல்லாம் தேவையே இல்லை, நான் இதெல்லாம் படிக்கவே மாட்டேன். நான் அதுக்கப்புறமா ஒழுங்கா படிக்க ஆரம்பிச்சு ஒர்க்கிங் பிரின்சிபல் என்னன்னு நல்லா ஸ்ட்ராங்கா மைண்ட்ல ஏத்துக்கு. ஒரு டைலாக் தப்பாவாது. ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்க? ஏன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்குன்னா எடுத்துக்கிட்டே இருக்கும்ல. ஒரு வருஷம் லீவ் போட்டா மேபி மறக்கலாம், மறக்க மாட்டேன், சொல்ல முடியாது. ஓகே, இப்போ நான் உங்களுக்கு சொல்லி தர்றத என் லைஃப்ல நான் 5 வருஷமா சொல்லி கொடுத்துருக்கேன். அதே அட்ரஸ் லேர்னிங், அதே ரவுட்டரு, அதே டிஎல்பி. 5 வருஷமா இதை சொல்லி 5 வருஷமா 6 வருஷம் ஆயிடுச்சு. 2017 ஆரம்பிச்சேன் ட்ரெயினரா. இப்போ 2024 ஆமா 17 ஆரம்பிக்கல, 18 ஆரம்பிச்சேன். 17 லேப் கோஆர்டினேட்டர், 18 ஆரம்பிச்ச லைஃப் இப்போதையும் போயின்னு இருக்கு. என்னன்னா சொல்லி கொடுத்து எனக்கு இது இப்ப நீங்க எப்ப கேட்டாலும் பேசுவேன். ஏன்னா அதே கேப். மறப்பீங்களா சுரேன்னா? எஸ். கான்ஃபிகரேஷன்லாம் மறந்துடும். ஐ திங்க் நடுவில் இந்த கோவிட் வந்ததுல 6 மந்த் வீட்டில் தான் இருந்தேன். அப்போ லேப்லாம் எதுவுமே இல்லை, இன்ஸ்டியூட்டும். 6 மந்த் வீட்டில் இருந்தோம். 6 மந்த் முடிச்சுட்டு இன்ஸ்டியூட் வர கதைலாம் எனக்கு தெரியும், அது மறக்கல 6 மந்த். ஆனால் கமாண்ட்லாம் மறந்துருச்சு. இந்த ரவுட்டருக்கு ஐபிஎஸ்ன்னு பண்ணதான் தெரியும், பெரிய பெரிய கமாண்ட்ஸ்லாம் இருக்கு, அந்த கமாண்ட்லாம் மறந்துருச்சு. ஸோ கான்ஃபிகரேஷன் மேபி நான் மறந்துடுவேன், கதை மறக்க மாட்டேன். ஒரு 2 இயர்ஸ் வரையும் 2 இயர்ஸ் இந்த டொமைன்ல இல்லைன்னா மேபி மறக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு ஏற்றிருக்கேன். 2 வருஷம் மறக்க மாட்டேன். 2 வருஷம் டச்சே இல்லைன்னா மேபி 3ஆவது வருஷம்லாம் இந்த அளவுக்கு அட்ரஸ் லேர்னிங் ஞாபகம் மாட்டு தெரியும். டச்லேயே இருக்கணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும். சரி, அதுக்கு அடுத்தது அப்ப லேயர் 1 டிவைஸ்வாங்க, ஸ்விட்சை லேயர் 2 டிவைஸ்வாங்க, ரவுட்டரை லேயர் 3 டிவைஸ்வாங்க. பட் ஏன் சொல்றாங்கன்னு கணக்கு தெரியும். சும்மா லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 கிடையாது. ஏன் அதை வந்து லேயர் 1 லேயர் 2 லேயர் 3 சொல்றாங்க அப்படின்னா, வாட் இஸ் லேயர் 1? ஒழுங்கா ஓஎஸ் லேயர் படிங்க. பிசிக்கல் லேயர், பிசிக்கல் லேயர்ல என்ன நடக்கும்? சூப்பர். பிபின் சொல்ற மாதிரி இங்கதான் கன்வர்ஷன் நடக்கும், சிக்னல்ஸ் கன்வர்ஷன்ஸ். பைனரி எலக்ட்ரிக்கலாவோ இல்ல பைனரி லைட்டாவோ இல்ல பைனரி ஆர்எஃப் ஆவோ இங்கதான் கன்வெர்ட் ஆகும். லேயர் 2ன்றது எந்த லேயரு? நெட்வொர்க் லேயர்னா புது பேட்ச் வரணும், டேட்டா லிங்க். கரெக்டா? அப்போ டேட்டா லிங்க். டேட்டா லிங்க் லேயர்ல என்ன நடக்கும்? அன்னைக்கு படிச்சது மேக் என்கேப்சுலேஷன் ஆகும், ஃப்ரேம் என்கேப்சுலேஷன், சோர்ஸ் மேக்கோ டெஸ்டினேஷன் மேக்கோ. லேயர் 3ல என்ன நடக்கும்? பேக்கெட் என்கேப்சுலேஷன். பாக்கெட் என்கேப்சுலேஷன். பாக்கெட் என்கேப்சுலேஷன் இது நெட்வொர்க். இப்போ கணக்கு என்னன்னா, பிசிக்கல் லேயர், டேட்டா லிங்க் லேயர், நெட்வொர்க் லேயர். பிசிக்கல் லேயர்ல என்ன நடக்கும்னு தெரியணும், அப்புறமா தான் ஏன் அப்பு பிசிக்கல் லேயர்னு புரியும். டேட்டா லிங்க் லேயர்ல மேக் என்கேப்சுலேஷன் தான் நடக்கும். லேயர் 3ல பாக்கெட் என்கேப்சுலேஷன் நடக்கும். இப்போ கணக்கு என்ன சொல்றேன்னா, ஒரு டேட்டா அனுப்புறீங்க, மேக் என்கேப்சுலேஷன் ஆகுமா ஐபி என்கேப்சுலேஷன் ஆகும்? ஒரு டேட்டா அனுப்புறேன், மேக் என்கேப்சுலேஷன் ஆகுமா ஐபி என்கேப்சுலேஷன் ஆகும்? நான் ஒரு டேட்டா அனுப்புறேன், ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா மேக் என்கேப்சுலேஷன்? இது ரெண்டுல எதனா ஒண்ணு மட்டும் சொல்லுங்க. ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்கல, ஒரு டேட்டா அனுப்புறேன், ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா மேக் என்கேப்சுலேஷன் ஆகும்? மேக் என்கேப்சுலேஷன். வேற யாரும் தெளிவா படிச்சவங்க வாங்க லைன்ல. ஒரு டேட்டா அனுப்புறேன், அந்த அடுத்த எடுத்து வேற எனக்கு, நான் தெளிவா கேட்கிறேன். ஒரு டேட்டா அனுப்புறேன், நீங்க அடுத்து புரிஞ்சுக்கிறீங்க, நான் அடுத்த பத்தி பேசலையே. ஒரு டேட்டா அனுப்புறேன், ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா மேக் என்கேப்சுலேஷன் ஆகும்? ஐபி என்கேப்சுலேஷன். ஐபி என்கேப்சுலேஷன். லிசன், நான் என் வாயில ஃபர்ஸ்ட் செகண்ட் கேட்கல கொஸ்டின். ஒரு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்பணும். அப்போ டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்புறதுக்கு ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா மேக் என்கேப்சுலேஷன் ஆகும்?
நான் ஒரு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்ப போறேன். ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா, மேக் என்கேப்சுலேஷன் ஆகுமா? ஐபி. நான் ஒரு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்ப போறேன். ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா, மேக் என்கேப்சுலேஷன் ஆகுமா? MAC encapsulation. நான் டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்ப போறேன். மேக் என்கேப்சுலேஷன் ஆகுமா, ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா? நான் ஒரு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்புறேன். ஐபி என்கேப்சுலேஷன் ஆகுமா, மேக் என்கேப்சுலேஷன் ஆகும்? நான் ஒரு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்புறேன். ஐபி என்கேப்சுலேஷன் ஆகி போகுமா, மேக் என்கேப்சுலேஷன் ஆகி போகுமா? நான் ஒரு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்புறேன். அந்த டேட்டா ஐபி லேபிள் ஒட்டி போகுமா, மேக் லேபிள் ஒட்டி போகுமா? நான் ஒரு டேட்டாவை நெட்வொர்க்ல அனுப்புறேன். அந்த டேட்டா ஐபி லேபிள் ஒட்டி போகுமா, மேக் லேபிள் ஒட்டி போகுமா? நான் இப்ப பேசுறேன்ல, நான் இப்ப பேசுறதுலாம் நெட்வொர்க்ல போகுதுல, ஐபி லேபிள் ஒட்டி போகுதா, மேக் லேபிள் ஒட்டி போகுதா? அதெல்லாம் உங்க இஷ்டம். அதான் எனக்கு வேணாம், லேயர் பத்தி வேணும். இப்போ அப்புறம் பேசுறதுல வெளியே போகுதுல, அதுல ஐபி லேபிள் ஒட்டி இருக்கா, மேக் லேபிள் ஒட்டி இருக்கா? ரொம்ப தெளிவா நான் கேட்பேன். ஏன்னா நான் ரொம்ப தெளிவா படிச்சிருக்கேன், நான் நம்பின்னு இருக்கேன். நான் தெளிவா கேட்கிறேன். உங்களை யாரும் அப்படி கேட்பானா எனக்கு தெரியாது. நான் கேட்பேன். நான் பேசுறதுல இப்போ டேட்டா யூடிபி கேபிள் வெளியே போயின்னு இருக்கு. கரெக்டா உங்க கால் பின்னாடி தான் இருக்கு கேபிள். இதை வெளியே போயின்னு தானே இருக்கு. நான் அதை கேட்கல, கன்வர்ஷன் கிட்ட வரல. கன்வர்ஷன் கொஸ்டின் நான் அப்புறமா கேட்கிறேன். இப்போ போயின்னு இருக்குல்ல, நான் இப்போ பேசுறது நான் ஸ்கிரீன் எழுதுறதுலாம் இந்த பின்னாடி யூடிபி கேபிள் இருக்குல்ல, அந்த கேபிள் வெளியே போயின்னு இருக்கு. அப்போ போக சொல்ல அதுல ஐபி என்கேப்சுலேஷன் இருக்குமா, மேக் என்கேப்சுலேஷன் இருக்குமா? அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு. அப்படின்னா ஒழுங்கா படிங்க. ஐபி என்கேப்சுலேஷன் இருக்குன்னு சொன்னாலும் தப்பு, மேக் என்கேப்சுலேஷன் தான் இருக்கும்னு சொன்னாலும் தப்பு. ரெண்டு என்கேப்சுலேஷனும் இருக்கும். சார் நீங்க என்ன குழப்புறீங்க அப்படின்னா, நான் குழப்பல, நான் தெளிவா கேட்கிறேன். நீங்க ஐபி என்கேப்சுலேஷன் மட்டும் தான் இருக்கும், நீங்க தப்பு தான். யார் சொன்ன ஐபி என்கேப்சுலேஷன் மட்டும் இருக்கும்? நீங்க என்ன பேர் சொல்லாதீங்க, நான் சொல்ல அப்படி சரியா? ஐபி என்கேப்சுலேஷனும் இருக்கும், மேக் என்கேப்சுலேஷனும் இருக்கும். டேட்டா வெளியே போச்சுல ஃபார்மட் என்கேப்சுலேஷன் இருக்கும், டைமிங் என்கேப்சுலேஷன் இருக்கும், டிரான்ஸ்போர்ட் லேயர் என்கேப்சுலேஷன் இருக்கும், நெட்வொர்க் லேயர் என்கேப்சுலேஷன் இருக்கும், டேட்டா லிங்க் லேயர் என்கேப்சுலேஷன் இருக்கும். அப்போ உங்ககிட்ட வந்து அப்பா மேக் என்கேப்சுலேஷன் இருக்குமா, ஐபி என்கேப்சுலேஷன் இருக்குமான்னு கேக்குறேன். சார் ஐபி மட்டும் தான் போட்டு போவோம்னா தப்பு, மக்க பிடிச்சு வச்சிருக்கீங்க ஓஎஸ்எல்ல. மேக் மட்டும் தான் சார் போட்டு போவோம், ஐபி போட்டு போவாதனாலும் தப்பு, மக்க பிடிச்சு வச்சிருக்கீங்க. ஒரு டேட்டா வெளியே போக சொல்ல ஐபி அக்கார்டிங் டு ஓஎஸ்எல் லேயர் எல்லா என்கேப்சுலேஷன் இருந்தா மட்டும்தான் டேட்டா நிக்கார்டு வழியா வெளியே போக முடியும். அப்ப நான் வெளியே பேசுறது போதுன்ற அதுல கண்டிப்பா என்ன இருக்கணும்? ஐபி என்கேப்சுலேஷன் இருக்கணும், மேக் என்கேப்சுலேஷன் இருக்கணும், எல்லா என்கேப்சுலேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஓகே, புரிஞ்சுக்கணும்ல. ஒரு டேட்டா வெளியே போகுதுன்னா லேபிள் அவ்வளவு லேபிள் ஒரு வெளியே போகும். எஸ் ஆன்லைன் கிளியரா? ஒரு டேட்டா வெளியே போகுதுன்னா எவ்வளவு லேபிள் எடுத்துன்னு போகுதுன்னு ஆன்லைன் கிளியரா? யாருன்னா ஒரு அட்மிட் பண்ணிட்டு சொல்லாமே. சார் கிளியர் சார். ஓகே சரி. ஏன் அப்படின்னா நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, நான் கேட்க போற கொஸ்டினுக்கு உங்களால ஆன்சர் பண்ணவே முடியாது. நான் நினைச்சிருக்கு. ஓகே, என் ட்ரைனிங்ல நான் கேட்க போற நிறைய கொஸ்டின்ஸ்க்கு புதுசா கேட்க போற கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ண முடியும். நான் நாளைக்கு கேட்பேன்ல ஐபி எடுத்துன்னு போவோமா, மேக் எடுத்துன்னு போவோமான்னு நாளைக்கு ஆன்சர் பண்றேன். நான் புதுசா எந்த கொஸ்டின் கேட்டாலும் உங்களை ஆன்சர் பண்ண முடியாது. ஏன்னா நான் என்ன நினைச்சிருக்கேன்னா, என் கொஸ்டின் ரொம்ப வெயிட்டா இருக்கும், ரொம்ப கிளியரா இருக்கும். ஓகே, ஏன்னா என்ன இந்த கொஸ்டின் என்னை யாருமே கேட்கல, நான் படிக்க சொல்லுவேன். அதுதான் எனக்கு பிரச்சனையாச்சு. ஏன் சுரேந்தர் படிக்க 1.5 வருஷம் 2 வருஷம் ஆச்சு அப்படின்னா, ட்ரெயினரை குறை சொல்லல, பட் கேட்டிருக்கலாம், கேட்டிருந்தா நான் கொஞ்சம் சீக்கிரமா வந்திருப்பேன் மேல. அவ்வளவுதான். நான் போக சொல்ல உங்களை மாதிரி நான் மேக் ஒட்டி போவோம், இல்ல மேக் ஒட்டி போவாது, ஐபி ஒட்டி போகும் அப்படி படிச்சதுனால எனக்கு இதோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே புரிஞ்சுக்கிறது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அப்ப நான் படிச்சுதான் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டேன். அது நான் எங்கெல்லாம் கஷ்டப்பட்டனோ என் பசங்க கஷ்டப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் அந்த கொஸ்டின் கேட்கிறோம். அழகா கிளாரிட்டி சொல்லிட்டு வீட்டுக்கு போயிருக்கலாம், டைம் ஆயிடுச்சு. அப்படி கிடையாது. நான் எங்கெங்கெல்லாம் விட்டுட்டு போகணும்னோ அதெல்லாம் என் பேட்ச்ல சேர்த்ததுனாலதான் இன்னைக்கு பேட்ச்ல ஓரளவுக்கு ஸ்ட்ரென்த் இருக்கு. அதுதான் பிளஸ் பாயிண்ட். அப்போ நான் விட்டு இந்த போர்ஷன்லாம் படிக்க, அப்போ நான் சொல்லி தருவேன். ஒரு டேட்டா வெளியே போகுதுன்னா எல்லா லேபிளும் ஒட்டி தான் வெளியே போகும். ஓகேவா? சரி, அப்போ ஒரு டேட்டா வெளியே போகுதுன்னா ஐபி என்கேப்சுலேஷன் இருக்கும்,
மேக் என்கேப்சுலேஷன் இருக்கும், எல்லாமே இருக்கும். Okay. நான் ஒரு டேட்டா அனுப்புறேன். அப்ப அந்த உங்களுக்கு அந்த ஓஎஸ்எல் ஞாபகம் வந்துருக்கும். சுரேன் ஒரு டேட்டா வெளியே அனுப்பிச்சாருன்னா ஓஎஸ்எல் இருக்கிறது எல்லாமே அந்த டேட்டால இருக்கும். ஒரு சில டேட்டால இருக்காது, அது அப்புறமா வர கோர் போர்ஷன் வரும். நீங்க இப்போதைக்கு ஓஎஸ்எல் இருக்க 7 இன்ஃபர்மேஷனும் நீங்க அனுப்ப போற டேட்டால இருக்கும். வாட்ஸ்அப்ல HI டைப் பண்ணி என்டர் அடிக்கிறீங்க, ஹாய்னு. வெளியே போஸ்ட்ல ஓஎஸ்எல் இருக்க எல்லாமே அந்த HI மேல மூடி போட்டு தான் போகும். அது உங்க மைண்ட்ல இருந்துச்சுன்னா நெட்வொர்க்ல வெயிட்டா படிக்கணும். சரி, இப்போ இந்த டேட்டா நான் ஒரு டேட்டா அனுப்புறேன்னா டேட்டான்னு போட்டாவே, டேட்டா வெளியே போகுதுன்னு சொன்னாவே உள்ள என்னென்ன லேபிள் இருக்கும்னு ஞாபகம் இருக்கணும். ஐபி அட்ரஸ், மேக் அட்ரஸ் முதல் கொண்டு உள்ள இருக்கும். சரி, இப்போ இந்த டேட்டாவை நான் அனுப்புறேன். இவரு ஹப்பு, இந்த பக்கம் ஹப்பு பக்கத்துல சுவிட்சை கனெக்ட் பண்ணிருக்கேன், சுவிட்ச் பக்கத்துல ரவுட்டர் கனெக்ட் பண்ணிருக்கேன். உங்களுக்கு ஏற்கனவே ஒரு டிவைஸோட ஒர்க்கிங் பிரின்சிபல கிளாஸ் எடுத்துட்டேன். இப்போ டேட்டா ஹப்புக்கு வருது, கரெக்டா? இப்போ டேட்டா ஹப்புக்கு வருதுன்னா ஹப் என்ன பண்ணுவாரு? அப்போ டேட்டால இருக்க மேக்க பாப்பாரா? டேட்டால இருக்க ஐபி பாப்பாரா? அவர் எதை பாப்பாரு? வர சிக்னலை தான் பாப்பாரு. நல்லா கவனிங்க, ஒரு சிக்னல் விழுந்தா எந்த போர்ட் வழியா சிக்னல் வந்துருக்குன்னு பாப்பாரு தவிர அந்த சிக்னலோட மேக்கோ எதையும் பார்க்க மாட்டாரு, வெறும் சிக்னலை பாப்பாரு. Layer 1 device. All the signal transaction it's coming under layer 1. அவர் எதையும் பார்க்க மாட்டார். சரி, இவர் அதை வாங்கி யார் கொடுத்துட்டாரு? சுவிட்சுக்கு கொடுத்துட்டாரு. ஒரு டேட்டா சுவிட்சுக்கு வந்திருக்குன்னா சுவிட்ச் எதை பார்ப்பாரு? போர்ட் நம்பர் பார்த்து மேக்க பார்ப்பார்ல, ஐபி பார்க்க மாட்டாரு. ஓகே, மேக்க பார்ப்பாரா? மேக்க பார்த்து தான் அவர் ஃபார்வர்ட் பண்ண போறாரு. மேக் எந்த லேயர்? அப்படின்னா அதனாலதான் சுவிட்சை லேயர்ன்றாங்க. இங்க பாருங்க, நீங்க ஒரு மூட்டை கட்டி அனுப்பிச்சிட்டீங்க, அந்த மூட்டையை ஓபன் பண்ணா நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கு. யார் எந்த இன்ஃபர்மேஷனை பார்க்க போறாங்கன்னா கணக்கு. அப்ப கிட்ட போச்சு, அப்ப எதையுமே ஓபன் பண்ணல, வந்த சிக்னல் அப்படியே அனுப்பிச்சு விட்டாரு. சிக்னல் இட்ஸ் கம்மிங் அண்டர் லேயர் 1. அதனாலதான் அப்ப லேயர் 1ன்றான். அதே சிக்னல் இங்க வருது சுவிட்ச். அவர் சிக்னலை மட்டும் பார்க்க மாட்டாரு, சிக்னலை பார்த்து மேக்க பார்ப்பாரு. ஆனா ஐபி பார்க்க மாட்டாரு, மேக்க பார்ப்பாரு. அப்ப மேக்க பார்த்து தானே ஃபார்வர்ட் பண்றாரு, அதனாலதான் லேயர் 2 டிவைஸ். இப்ப அதே மூட்டை ரவுட்டர் கிட்ட கொடுத்துருவாங்க. இப்ப ரவுட்டர் எதை பார்க்கும்? ஒரு டேட்டா வந்தா ரவுட்டர் டெஸ்டினேஷன் ஐபி பார்த்து தானே ஃபார்வர்ட் பண்ணுது. அப்போ டெஸ்டினேஷன் ஐபினா லேயர் 3, ஐபினாவே லேயர் 3யா? லேயர் 3 டிவைஸ். யாரு எதை பார்த்து ஃபார்வர்ட் பண்றாங்கன்றத பொறுத்து தான் அவர் லேயர் 1ஆ, லேயர் 2ஆ, லேயர் 3ஆ. ஒரு சில டிவைஸ லேயர் 7 டிவைஸ்னு வாங்க. ஃபயர்வால்லாம் வாங்க, இப்ப வேணாம், ஏற்கனவே 10,000 ரூபாய் போயிடுச்சுல. ஃபயர்வால் வந்தீங்கன்னா இன்னொரு 8,000 ரூபாய் போகும். சரி, அப்போ ஒரு சில டிவைஸ லேயர் 7 டிவைஸ்னு வாங்க, லேயர் 7 வழி ஒர்க் பண்றாருன்னு வாங்க. என்னன்னு புரிஞ்சுப்பீங்க இன்னும் தெளிவா. டெக்னிக்கலா பேசுறது பெபின், நான் கதைப்படி கேட்கிறேன். லேயர் 7 வழி ஒர்க் பண்றாரு என்ன அர்த்தம்னா டேட்டாவை பார்த்து ஒர்க் பண்ணுவாரு. இவங்க டேட்டாவும் பார்க்க மாட்டாங்க, நீங்க அமிச்ச லெட்டர் ஓப்பனே பண்ண மாட்டாங்க. அப்போ உங்க லெட்டர் ஓபன் பண்ணாது. நீங்க ஒரு லவ் யூ மெசேஜ் அனுப்புறீங்க யாருக்கோ, அந்த லவ் யூ மெசேஜ அப்பவும் பார்க்காது. ஏன்னா லவ் யூ மெசேஜ் இட்ஸ் ரன்னிங் ஆன் அப்ளிகேஷன் லேயர். அப்ளிகேஷன் லேயர்ல தான் அந்த டேட்டா இருக்கும். நீங்க அனுப்புற டேட்டாவை அப்பவும் பார்க்க மாட்டாரு, நீங்க அனுப்புற டேட்டாவை சுவிட்சும் பார்க்க மாட்டாரு, நீங்க அனுப்புற டேட்டாவை எல்லாம் அந்தந்த லெவல்ல நின்றுவாங்க. ஒரு டிவைஸ் லேயர் 7 செக் பண்ணுதுன்னு யாருன்னா சொன்னாங்கன்னா சொல்லுவாங்க, நீங்க கம்பெனிக்கு போங்க இல்ல அடுத்த கோர்ஸ் எப்பயாவது ஜாயின் பண்ணா இட்ஸ் லேயர் 7 டிவைஸ்னு வாங்க, இல்ல லேயர் 7 வழி ஒர்க் பண்ணுதுன்னு வாங்க. லேயர் 7 வழி ஒர்க் பண்ணுச்சுன்னா பெரிய டிவைஸ். அப்போ லவ் யூ மெசேஜை பார்க்கும், லவ் யூ அனுப்பக்கூடாதுன்னா டிராப் பண்ணிடும். அப்போ லேயர் 7 வழி பார்க்கறதுனா நான் அந்த டிவைஸ் கிட்ட சொல்லுவேன், யாரும் லவ் யூ மெசேஜ் அனுப்பக்கூடாது. அப்போ யாரு எந்த லேயர் இன்ஃபர்மேஷன் பார்த்து ஒர்க் பண்றாங்களோ அவங்க அந்த லேயர் டிவைஸ். கிளியர்? இப்ப வாங்க டவுட். இவ்வளோ போர்ஷனையும் சுரேன் இப்ப பார்க்காம தானே பேசுறேன், நோட்டே இல்லைல்ல. நீங்க பேசணும் சுரேன், நீங்க ஒரு 5 வருஷமா ஒர்க் பண்றீங்க பேசுறீங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஒழுங்கா படிங்க, நாளைக்கு உங்களால பேசணும். எஸ்,
சூப்பர், குட் கொஸ்டின். அப்போ ரவுட்டர் கண்டைன்ஸ் ரவுட்டிங் டேபிள், ரவுட்டிங் டேபிள் கண்டைன்ஸ் லிஸ்ட் ஆஃப் ரூட். இந்த ரூட் எல்லாம் எப்போ வந்துச்சு? அப்ப இந்த ரூட் எப்ப வந்ததுன்னு கேட்டா நறுக்குன்னு ஆன்சர் பண்ணும். தெரியாது நீனாவே நீங்க வேஸ்ட்னு அர்த்தம். அப்ப இந்த ரூட் எப்ப வந்ததுன்னா இந்த இன்டர்ஃபேஸுக்கு ஐபி அசைன் பண்ணதுனாலதான் வந்துச்சு. இது பர்மனன்ட். 5 நிமிஷம் இருக்கட்டும், 10 நிமிஷம் இருக்கட்டும், 1 வருஷம் இருக்கட்டும், உள்ளே இருக்கும். ஐபி அசைன் பண்ணதால வந்துச்சா? ஐபி எடுத்துட்டா போயிடும். அந்த கேபிள் எடுத்துட்டீங்க இல்ல ஐபி எடுத்துட்டீங்கன்னா போயிடும். அது வரையும் போகாது. இட்ஸ் பர்மனன்ட். Any doubts? Directly connected routes? ஏன் இருக்குண்ணா? இல்ல உங்களுக்கு என்ன டவுட்? தெளிவான நான் சொல்றேன். இல்ல உங்களுக்கு என்ன புரியல? ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. டைரக்ட்லி ரூட்ஸே புரியலையா? டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ் புரியலையா? ரூட் புரியலையா? இல்ல இங்க பாருங்க, நான் தான் கேக்குறேன். உங்க क्वेश्चन கரெக்டா தான் ஆன்சர் பண்ணுங்க. உங்களுக்கு ரூட் இருக்கிறது புரியலையா? இல்ல அதுக்கு பேர் வச்சான்ல டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ்னு பேர் வச்சது புரியலையா? இல்ல ரூட்டே புரியலையா? அதுதான் கேக்குறேன். சரி, அப்போ இந்த ரூட் இருக்கிறதுனாலதான் ரவுட்டர் ரவுட்டிங் பண்றாரு. ரவுட்டிங் அப்படின்றது டெஸ்டினேஷன் ஐபிக்கு ரவுட் டேபிள்ல ரூட் இருக்கான்னு பாக்குறாரு. எந்த கையில கனெக்ட் ஆயிருக்குன்னு பார்த்துட்டு அந்த கைக்கு ஃபார்வர்ட் பண்றாரு. அது ரூட். ஆனா இந்த ரூட்டுக்கு இன்னொரு பேர் வைக்கிறான், டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். அப்படின்னா என்ன சொல்றாருன்னா, உன்னோட ரவுட்டர்ல தான் இந்த 3 நெட்வொர்க்கும் கனெக்ட் ஆயிருக்கு. இது பக்கத்து வீட்டுக்காரது கிடையாது, உன்னோட நெட்வொர்க். அதனால இந்த ரூட்டுக்கு ஒரு பேர் சொல்றேன், டைரக்ட்லி கனெக்டட் ரூட்ஸ். இப்ப எக்ஸாம்பிள் சொல்ற பாருங்க, R1 R2 10.1 20.1 20.2 30.1. இப்ப R1 மட்டும் பாருங்க. R1க்கு எத்தனை ஐபி இருக்கு? என்னென்ன ஐபி இருக்கு? 10.1 20.1. அப்ப R1ல டைரக்ட்லி கனெக்டட் எதுன்னு கேட்டா 10 நெட்வொர்க்கும் 20 நெட்வொர்க்கும் டைரக்ட்லி கனெக்டட். சார் ரவுட்டர் 1ல 30 டைரக்ட்லி கனெக்டட்னா தப்பு. டைரக்ட்லி கனெக்ட்ன்றது என்ன அர்த்தம்னா அவன் கையில கனெக்ட் ஆயிருக்கணும். அதான் டைரக்ட்லி கனெக்டட். ஓகே, அப்ப தட் சார் இஸ் டைரக்ட்லி கனெக்டட் டு பேரரசன்றோம். ஏன்னா அவங்க சார், அந்த சார் எந்த டைரக்ட்லி கனெக்ட்ல, என் சார் இங்க இருக்கு. அப்ப அவங்க கையில கனெக்ட் ஆயிருக்கா, அதுக்கு புதுசா ஒரு வார்த்தை ஆட் பண்றான். வார்த்தை ஆட் பண்ணதால ஒர்க்கிங் பிரின்சிபல் மாறாது. ரூட் தான் வார்த்தை ஆட் பண்றேன். உண்டுல இது டைரக்ட்லி கனெக்டட்னா உண்டு. அது ரவுட்டர் 2க்கு எது டைரக்ட்லி கனெக்டட்னா 20 நெட்வொர்க்கும் 30 நெட்வொர்க்கும் டைரக்ட்லி கனெக்டட். ரவுட்டர் 2க்கு 10 டைரக்ட்லி கனெக்டட் கிடையாது. கிளியரா? நம்மளுக்கு புரியுதுக்காக பேர் வச்சாங்க, அவ்வளவு. ரவுட்டர்க்குலாம் ஒண்ணுக்கு தெரியாது. இப்ப நீங்க எப்படியாவது பல்ல கடிச்சு இது எல்லாத்தையுமே சொல்லி பார்க்கணும். நோட்டு மூடி சொல்லி பார்க்கணும். நீங்க படிச்சுட்டு வந்துட்டீங்க, அதனாலதான் நெக்ஸ்ட் கிளாஸ்ல. ஆனா சொல்லல இந்த பேட்ச் சூப்பரா இருக்கு, பட் போக இப்படி இருக்குன்றது. இப்போ வரையும் பேட்ச் ரிசல்ட் ஆன்லைன்லயும் சூப்பர் தான், ஆஃப்லைன்லயும் சூப்பர் தான். ஏன்னா நான்லாம் வந்து பேட்ச் நல்லா இல்லைன்னா நல்லா இல்லைன்னு சொல்லிடுவேன். நான் அடுத்த பேட்சா இருந்தாலும் சரி, நான் உள்ள வந்து பார்க்குற ரிசல்ட் நல்லா இல்லைன்னா ஃபர்ஸ்ட் பேட்ச் வா அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருந்துடும். இது நம்ம இன்ஸ்டியூட், நம்ம பசங்க, அந்த ப்ரியாரிட்டில யாருக்கும் அந்த தரவே நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஒரு பேட்ச் இன்னைக்கு ரொம்ப சூப்பரா இருந்தது. பிகாஸ் இன்ட்ராக்ஷன் ஆஃப்லைன். கடகடன் ஒரு கொஸ்டின் கேட்டவனையும் அந்த கூச்செல்லாம் படாம வாயை திறந்து பேசுறீங்களே, பாதி பேர் கூச்சப்பட்டே போயிடுவாங்க. ஆன்சர் தப்போ கரெக்டோ, இங்க திட்டுறாங்களோ இல்லையோ, பட் யூஆர் சேயிங் சம்திங். அப்போ கிளாஸ் ரொம்ப இன்ட்ராக்ஷனாக போகும். ஆஃப்லைன் நிறைய பேசுங்க. ஆஃப்லைன் பேசதான் சூரியன் ஒன்றும் நல்லா எடுப்பேன்னு நினைச்சது. ஓகே, ஆன்லைனும் சூப்பர், குட். டெஸ்ட்லாம் வச்சோம், டெஸ்ட்டும் நல்லா எழுதிருந்தீங்க. நெட்வொர்க் ஐடி ப்ரிபிக்ஸ் லென்த்லாம் யாருன்னா மாட்டுவீங்கன்னு கேட்குறோம். இந்த பேட்ச் ஒன்றும் யாரும் மாட்டல. திருப்பி கேட்போம். திடீர்னு ஒரு ஆள் கூப்பிட்டு ஒரு ஐபி கொடுத்து நெட்வொர்க் கிட்ட பேரரசை கேட்டோம். ஏன்னா பேரரசை லைட்டாக முடிக்கிற மாதிரி இருக்கு, கஷ்டமா கேட்கும். .192.0.255.1. ஓகேவா? ஆனந்த், இதுக்கு முன்னாடி ஐபி சொல்லுங்க.
இதுக்கு முன்னாடி ஒரு ஆளா நான் பிடிக்கணும் யாருன்னு பேரரசு கிடையாது. சரி, ஓகே. நீங்க இதுக்கு முன்னாடி இருக்கு. இருங்க நான் சொல்றேன். உங்களுக்கு தப்பு நான் சொல்லல. சரி, நீங்க கன்ஃபியூஸ் ஆக போறீங்க. நான் எல்லாரையும் பிடிக்கணும்ல. இதுக்கு முன்னாடி 192.0.255.1 இதுக்கு முன்னாடி ஐபி வராது. ஐபி இதுக்கு முன்னாடி என்ன வரும்னு சொல்லலாம். நான் ஐபின்னு கேட்கல. இதுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு 192.254.0. சரி, ஓகே. இதுக்கு முன்னாடி என்ன வரும்ன்றது சொல்றது அவ்வளவு ஈஸி கிடையாது. சார் ஈஸி போர்ஷனா சந்தோஷமா சார். இதெல்லாம் என்ன சார்னா ஈஸின்னு நினைச்சீங்கன்னா பக்காவா ஞாபகம் இருக்குன்னா சந்தோஷம். ஆனா என்ன மாதிரி நார்மலா படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஈஸி கிடையாது. என்ன மாதிரி நார்மலா என்னென்ன எவ்வளவு சொல்லி கொடுத்தாலும் புரியாது பாதி பேருக்கு. அப்ப நான் அந்த லிஸ்ட் நான் இருக்கேன். அப்ப என்ன மாதிரி யாரா படிச்சிருந்தீங்கன்னா நான் என்ன மாதிரி மீன்ஸ் எது சொல்றேன்னா எனக்கு 2 பார்ட் இருக்கு. 2016 இருந்து 2017 வரையும் வேற, 2017 இருந்து 2024 வேற. 2016 இருந்து 2017 வரையும் படிச்ச சுரேன் மாதிரி நீங்க யாரா படிச்சிருந்தீங்க அப்படின்னா சொல்ல முடியாது, கஷ்டம். இல்ல சுரேன், நீங்க ஒரு லாஜிக் சொல்லி கொடுத்தீங்க, ஒரு நம்பர் ஃபுல்லா ஆயிடுச்சுன்னா அவர் முன்னாடி நம்பர் கொடுத்துட்டு அவர் 0 ஆயிடுவாரு, அதை படிச்சிருக்கீங்க. அதை படிச்சவங்களுக்கே கஷ்டம். ஏன்னா அது ரிவர்ஸ் ஐபி. நெக்ஸ்ட் ஐபி கேட்கல. நெக்ஸ்ட் ஐபினா ஈஸியா சொல்லுவீங்க. .1 அடுத்தது .2, .2 அடுத்தது .3. எப்பவுமே நெக்ஸ்ட் ஐபி சொல்ல முடியும். ப்ரீவியஸ் ஐபி கேட்டாதான் மாட்டுவாங்க. இப்ப தலை சுத்தி போயிருக்க 10 பேருக்கு போகலன்னா சந்தோஷம். சார் நான் ரொம்ப கிளியரா இருக்கேன்னா சந்தோஷம். ஆனா அந்த தலை சுத்துச்சுல, சீக்கிரம் ரீகால் பண்ணு. தலை சுத்தக்கூடாது. எந்த ஐபி கேட்டாலும் ப்ரீவியஸ் ஐபி கொஞ்சம் கூட டவுட் ஆகக்கூடாது. எழுதுற சுரேனுக்கு டவுட் ஆகுது. ஒருத்தர் நானே யோசிச்சேன், இதை கொடுத்துரும் இதுக்கு முன்னாடி என்ன வரும் ட்ரெயினருக்கே. உண்மைதான் எனக்கு வந்துச்சு. நான் தான் சொல்றேன். நானே எழுதிட்டு சுபாஷ் ஆன்சர் சொல்லணும், அது கரெக்டா இல்லைன்னு என்னையில செக் பண்ண வரல. அப்புறமா கண்டுபிடிச்சிட்டேன். பட் எனக்கே டைம் எடுக்குது. அப்போ இந்த மாதிரிலாம் காம்ப்ளிகேட்டட் ஐபி அட்ரஸ் நிறைய இருக்கும். ஓகே, கண்டிப்பா இது கொஞ்சம் வில்லகமானதுதான். என்ன வரும்னா எப்பவுமே லாஸ்ட் நம்பர் தான் பார்க்கணும். எப்பவுமே லாஸ்ட் நம்பர் என்னவா இருக்கு 1. ஆனா நம்ம மனசு என்னமா பண்ணும், இதை பார்க்க வைக்கும். ஏன்னா அதுதான் நான் எழுதியிருக்கேன். ஓகேவா? அப்போ லாஸ்ட் நம்பர் 1 இருக்கா, 1க்கு முன்னாடி வேற எதிலும் கைய கூட 192.0.255.0 ஈஸி ஐபி. ஆனா கஷ்டம். இப்ப போட்ட ஈஸியா இருக்கு. ஆமா இல்ல, 255.1 இருக்குன்னா முன்னாடி 255.0. ஆனா இதுல மாட்டிப்பீங்க நினைக்கிறேன். 192.0.255.0 தான் இதுக்கு முன்னாடி இருக்கும். இதுக்கு முன்னாடி என்னன்னு கேட்டாலும் ஒரு சில பேர் மாட்டிப்பீங்க. நிறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. கொடுத்த காசை வேஸ்ட் பண்ணாதீங்க. எதை கேட்டாலும் இப்ப எப்படி ஷார்ப்பா பழைய போர்ஷன் ரெடியா இருக்கீங்களோ ஓஎஸ் லேயர், நாளைக்கு வருஷத்துல இந்த ரவுட்டர் ஸ்விட்ச் ஹப் தியரி எதுவுமே பிராக்டிகல் ஆரம்பிக்கல. 2 பிசி பிங் பண்ணதோட பிராக்டிகல் முடிஞ்சிச்சு. அதோட நம்ம ஓஎஸ் லேயர் கிளாஸ்லயும் பஸ் நான் ஒரு ஃப்ளோல போயிட்டு இருக்கல. ஓகே, சோ பிங் பண்ணி அவுட்புட் எப்பயே பார்த்துட்டோம். நேத்து கிளாஸும் வேற தியரி தான் படிச்சோம், இன்னைக்கு கிளாஸும் வேற தியரி தான். இதெல்லாம் எப்படியாவது சேர்த்து ஸ்ட்ராங் பண்ணிட்டீங்கன்னா டுமாரோ we will do a router configuration. நாளைக்கு எடுப்போம் சிஸ்கோ ரவுட்டர் எடுத்து எப்படி கேபிள் போடுறது எல்லாமே ஆன்லைனும் காட்டுவேன். ஏன்னா நான் இந்த பேட்ச்ல இருந்து தான் நான் வெப்கேம்லாம் வச்சிருக்கோம். நான் எந்த பேட்ச்ல வெப்கேம்லாம் வைக்கிறதுக்கு அப்படியே நார்மலா ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஆன்லைன் என்னை பார்க்க கூட மாட்டாங்க. ஓகே, என் வாய்ஸுக்கும் எனக்கும் சம்மந்தமே இல்லை, இருக்காது, எனக்கு தெரியல. ஓகே, ஸோ த திங்கஸ் இப்போ ஆன்லைனும் வெப்கேம்லாம் வச்சிருக்கனால ஆன்லைனுக்கும் என்னோட ரேக் செட்டப்பு ரவுட்டர் ரியல் ரவுட்டர் நாளைக்கு எல்லாமே வந்து ரியல் ரவுட்டர் போட்டு காட்டுறேன். வேற என்ன டவுட் இருந்தா கேட்கலாம். சுபாஷ் என்ன சுபாஷ் டவுட்னா ஓ சரி ஐபி சொல்லிருங்க, அது ஓகே, நோ ப்ராப்ளம். புரிஞ்சது? ஆன்லைன் மெம்பர்ஸ் எனி டவுட்ஸ்? இதுக்கு போலாமா சார்? நாளைக்கு லைவ் கிளாஸ் வந்து அட்டன் பண்ணலாம். என்னங்கப்பா? நாளைக்கு நேர்ல வந்து அட்டன் பண்ணலாமான்னு கேட்பேன். வாங்க, தாராளமா வாங்க. நாளைக்கு லைவ் எடுக்க போறோம். நாளைக்கு ரியலா ரவுட் எடுத்து சார் இந்த வீடியோல பாக்குறதா நல்லா இல்ல சார், கொஞ்சம் ஃப்ரீயா தான் இருக்கேன், நான் டைரக்டா வரேன்னா 10 மணிக்கெல்லாம் உள்ள வந்து சரியா? சார் இந்த லாஸ்ட் கிளாஸ் இந்த கிளாஸோட பிடிஎஃப் எங்க இருக்கும்? லாஸ்ட் கிளாஸ் பிடிஎஃப் கரண்ட் போயிடுச்சா சேவ் ஆகல. இன்னைக்கு தான் அனுப்பிச்சிடுறேன். ஓகே.
யூடியூப்ல ஏற்கனவே ரெக்கார்டிங் வீடியோஸ் இருக்கு, அதை பார்த்து நோட் எடுத்து சரிங்களா? சரி பாட்டு போயிடுச்சா சேவ் ஆகல. மார்னிங் 10 to 12 இது என்னது இது டிவைஸ்